ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உத்தவ கீதா 67வது பக்கம் 24வது ஸ்லோகம். ஸ்நான போஜன ஹோமேஷு ஜப உச்சாரே ச வாக்யதஹ ந சிந்த்யாத் நக ரோமானி கக்ஷ உபஸ்த கதானி அபி. இப்போ ஆசிரம வர்ண தர்மத்தை பற்றியும் ஆசிரம தர்மத்தை பற்றியும் உத்தவன் கேட்பாரு. கிருஷ்ணர் வர்ண தர்மத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் அவனுடைய தர்மம் என்ன அப்படிங்கிறத முடிச்சுட்டு இப்போ ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. ஆசிரம விசாரம். அதில் ஃபஸ்ட்டு அவர் எடுத்துக்கிட்டது பிரம்மச்சரிய ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் ஸ்கூல் கோயிங் ஏஜ். அப்போ எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணுன்றது, வாழ்க்கை முறையை எப்படி அமைத்து கொள்ளணும். அந்த ஆசிரமம் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு படிப்புக்கு உகந்ததான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேரண்ட்ஸ் எல்லா கேரும் பார்த்துக்குவாங்க, குரு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. அந்த ஒரு படிப்பை தவிர அது படிப்புக்குன்னு ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ஆசிரமம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரம்மச்சரிய ஆசிரமம் தான். அது நமக்கு எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் ரெண்டு விதமான பிரம்மச்சாரி இருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஒன்று உபகுருவானா பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். அவங்க கிரகஸ்தாசிரமத்தில் வானப்பிரஸ்தாசிரமத்தில் எப்படி வாழணுங்கிறத பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு அதெல்லாம் தீரியாக கற்று வச்சதை கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் அதை அப்ளை பண்ணி வாழ்வாங்க. குரு சொல்லி கொடுத்துருவார். ஸோ குரு ரெண்டையும் டீச் பண்ணுவார். ஒன்று வாழ்வாதாரத்துக்கு உண்டான கல்வி, அதுதான் இன்ற காலத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் அந்த வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமோ, கட்டிடக்கலையோ ஏதோ ஒரு நூல் துணி நெய்யறதோ ஏதோ ஒரு கலையை சொல்லி கொடுத்துருவாங்க. பானை உற்பத்தி பண்ணுறதோ அந்த காலத்துக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டான கலையையும் சொல்லி கொடுத்துருவாரு. கூடவே அதுக்கு தான் அபராவித்யான்னு சொல்லுவோம். கூடவே தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கையை அப்போ உனக்கு ஆத்ம ஞானத்தில் கொடுக்க முடியாது. அந்த ஏஜில் அவங்களுக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குது, இதுதான் வாழ்க்கையினுடைய இதே தாத்பரியமே, கோல்னா என்ன, அப்போ அந்த கோலை போய் அடையணும்னா நீ கிரகஸ்த ஆசிரமத்தை எப்படி அமைச்சுக்கணும், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் எப்படி இருக்கணும், இது முடிஞ்சு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் கிரகஸ்த ஆசிரமத்தில் நீ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கணும், அப்புறம் எப்படி வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு தானே வந்துடணும் அப்படிங்கிறத பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே சொல்லி கொடுத்துருவாரு. தட் இஸ் அதில் தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ அந்த பையன் வெளியில் வரும்போது எ கம்ப்ளீட் பர்சனாக வருவான். குருகுல வாசம் இது நம்ம குருகுல வாசங்கிறது நீங்கள் ஒரு 2000 வருஷம் 1000 வருஷம் நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் 150-60 இயர்ஸ் பேக் ரிஷிகேஷில் இது இருந்திருக்கு. 60 இயர்ஸ் பேக் இருந்திருக்கு. இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் குருகுல கல்வியை முற்றிலுமாக இப்போ ஒரு 60 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் முழுவதுமாக வேலை அழிக்கப்பட்டு விட்டது. அழிப்பதற்குண்டான எல்லா வேலையும் நடந்தது, அது அழிச்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ அந்த பிரம்மச்சரிய குருவானா அவங்க. இன்னொன்று நைஷ்டிகேயம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே கல்யாணம் பண்ணிக்காம வாழ்க்கை ஃபுல்லாக பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே இருப்பாங்க. அதுக்கும் சாஸ்திரம் அலோவ் பண்ணுது. அது ஒரு பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கற்றுக்குவாங்க, அந்த டான்ஸுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலிம்பாங்க. ஒரு பாட்டு கற்றுக்குவாங்க, நான் பாட்டை இது பண்ணுறதுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்கலிம்பாங்க. அதுவும் சாஸ்திரம் ஒத்துக்குது, அது தப்பெல்லாம் கிடையாது. அவங்க பாருங்க, அவங்க தான் அந்த கலையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா throughout the life அவங்க டெடிகேட்டட் டு த பாட்டோ டெடிகேட்டட் டு த டான்ஸோ இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கலையை அவங்ககிட்ட ஒரு ஸ்டெப் மேலே ஏறும்.
அது ஒரு அதில் ஒரு கிளாரிட்டி வந்து அதிகம் பண்ணி கொடுத்துருவாங்க சொசைட்டிக்கு. அது பணத்துக்காக பண்ணுறாங்களோ தானமாக அது நமக்கு பேசில்லை. அது ஃபுல் லைஃப் இன்வால்வ் ஆகுறாங்கனாவே அந்த கலை, ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர குடும்ப இது பேர்டன் இல்லாததுனால அதுக்குண்டான ஒரு வாழ்வாதாரத்தை அவங்க உருவாக்கிக்கிட்டு அதில் அடுத்த ஸ்டெப் ஒரு கலை ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகுதுன்னா கண்டிப்பாக அந்த நைசிக்கு இந்த மாதிரி பிரம்மச்சரியனால தான் அது மேலேயே போகும். 90% அவங்க வந்து அது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஆர்ட்டுக்கு. அது இறைவனுடைய சங்கல்பம், அது அவங்க போகிறாங்க, அது தப்பு கிடையாது ஆச்சுங்களா. இப்போ இவங்க நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா ஸ்கூல் கோயிங், அதான் சொன்ன உத்தவகீதையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் கோயிங் ஏஜில் பேரண்ட்ஸு குழந்தைகளை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறதும், குருங்கிறவர்கிட்ட குழந்தைகளை கொண்டு விடும்போது அந்த குழந்தைங்க என்ன ஒரு மாற்றத்தை அடையிறாங்க, அது இல்லைங்கும் போது நம்ம என்ன சஃபர் ஆகுங்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த எப்படி சாப்பிடணும் அதிலிருந்து ஒரு இதாக சொல்லிட்டு வர்றாரு. இப்போ நாம் இதில் இந்த ஃபஸ்ட்டு நம்ம மேக்கலா இதுக்கு முன்னால் 23வது ஸ்லோகத்தை நம்ம அன்றைக்கே பார்த்தோம். அதாவது அந்த பையனுக்கு வந்து எது படிக்கிற வயதில் மேக்கலா, அந்த ஸ்லோகம் மேக்கலா ஜின கண்ட அப்படின்னா அந்த ஸ்கூல் கோயிங் ஏஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த படிப்பை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எது தேவையோ அதை வாங்கி கொடுக்கணும். அதில் வந்து அது அவங்களால முடியலினாலும் அந்த காலத்தில் அரசர்கள் அதை கேர் பண்ணிட்டாங்க, கேர் எடுத்துக்கிட்டாங்க அரசர்கள். இப்போ சுவாமிஜி வந்து ஒருத்தர் குருகுல இருக்கிறாரு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு எது வேணுமோ அது அரசனுக்கு ஒரு ஃபோன் வேண்டாம், ஒரு தூது அனுப்புனா போதும், அடுத்த நாள் எல்லாமே அரசன் அனுப்பிச்சிடுவார். அந்த குழந்தைகளுக்கு இது படிக்கிறது இல்லை, ஓலைச்சுவடி இல்லை, துணி இல்லை, சாப்பாட்டுக்கு பத்தில் அப்படின்னு ஒரு ஆள் அடித்தா போதும், அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்காம அரசன் அந்த குருகுலத்துக்கு அனுப்பிச்சுட்டுருவார். ஸோ அந்த குழந்தைகளை ஆட்டோமேட்டிக்காக சமுதாயம் பார்த்துக்குச்சு. இன்றைய சமுதாயம் இந்த நியூக்ளியர் ஃபேமிலிக்குள்ள வந்ததுனால அடுத்த வீட்டு குழந்தை சோத்துக்கலைன்னா கூட நம்ம அதை பற்றி எல்லாம் நினைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. நம்மளுக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. நம்ம ஃபேமிலிக்கே டைம் இல்லை, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறக்கே நமக்கு டைம் இல்லை. நேரம் இல்லை என்று சொல்லவன் நேர்மை இல்லாதவன். எங்கே வேணால் அதை அப்ளை பண்ணி பாருங்க, அது கரெக்டாக அந்த வேர்டு. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணுது, குழந்தைங்க சத்துணவு கூடத்தையும் நாடி சாப்பாடுக்கு ஏதோ கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது இந்த காலத்தில், ஏதோ அந்த அளவுக்கு அது வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்றாரு, அதையெல்லாம் வாங்கி கொடு, எது தேவை. அந்த காலத்து ஸ்கூலுக்கு வேறு, இந்த காலத்துக்கு கேட்டிங்கன்னா கிரையானு ஸ்கெட்சு இதுதான் கேட்குதுங்க. அது மேக்கலாவும் அஜிராவும் தண்டமாக கேட்கும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு. அந்த காலத்து குழந்தைகளுக்கு என்னென்ன சொன்னார், மேக்கலா, அஜின, தண்ட, அக்ஷ, பிரம்மசூத்திர எல்லாமே, கமண்டலு, இந்த மாதிரி அந்த காலத்துக்கு என்னென்ன தேவை இருக்கா கான்செப்ட் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து படிக்கிற குழந்தைகளுக்கு புக்கு, பேக்கு, சாப்பாடு, தண்ணி, இது எல்லா வசதிகளும் சமுதாயம் செய்து கொடுக்க வேண்டும். என் குழந்தைகளை மட்டும்தான் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், அடுத்த குழந்தை அது தப்பு. சமுதாயத்துக்கு எல்லா குழந்தைகளும், நம்ம கண்ணுக்கு ஒரு குழந்தை படுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஸ்கூல் கோயிங்கே ஒரு ஃபீஸ் கட்ட முடியாமல், இந்த காலத்தில் ஃபீஸ் தான் பெரிய பேர்டு. அந்த காலத்தில் ஃப்ரீயாக படிச்சுட்டாங்க, பேரண்ட்ஸுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. அந்த யாரும் வந்து ஃபீஸ் கேட்கல அந்த காலத்தில். உங்கள் பையனை கொண்டாந்து விட்டுருக்கீங்களா ஃபீஸ் கொடுன்னு குரு போய் டீச்சரை ஒரு பேரண்ட்ஸ் போய் ஒரு பைசா வாங்க மாட்டார். அரசன் டேக் கேர், கவர்மெண்ட் வில் டேக் கேர். அந்த காலத்தில் டேக் கேர் பண்ணியிருந்தது, இந்த காலத்தில் எல்லாம் மாறினதுனால வர பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த பையன் ஃபஸ்ட்டு இந்த மெயினாக பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி தான் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஆடம்பரமான உணவுகளையோ உடைகளையோ பணத்தையோ சொத்தையோ அதுகளுக்கு காமிக்க கூடாது. எவ்வளவு சிம்பிளாக வளர்த்த முடியுமோ எவ்வளவு அதுகளை கம்ஃபர்ட் ஜோனில் வைக்காம பார்த்துக்கணும். அது எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை. ஒரு செகண்டும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல பெற்றவர்கள் விடக்கூடாது. அது சொல்லு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, அங்க வர அவங்கள அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அது அவங்க வீடு அப்படித்தான், நம்ம வீடு இப்படித்தான், இப்படி இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா யூ ப்ளீஸ் கெட் அவுட். ஓப்பனா சொல்லி இந்த வீடு தான் இப்படித்தான் இருக்கணும், இல்லைன்னா நீ வெளியே போயிடலாம், பிடிக்கல அப்படின்னா வெளியில போய்க்கலாம். அந்த அளவுக்காவது பேசியாச்சியும் சிம்பிளிசிட்டி கொண்டு வரணும். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள, அது கம்ஃபர்ட் ஜோனை தெரியுதுங்களா, எப்பவுமே அந்த குழந்தைக்கு கம்ஃபர்ட் ஜோன் நோக்கி தான் போகும். அதை விடக்கூடாது. 5 மணிக்கு எந்திரி எந்த குழந்தை எந்திரிக்க போகுது, 6 மணிக்கு எந்திரினா சந்தோஷமாக எந்திரிக்க போகுது, அது ஸ்கூல் இல்லைன்னு எந்திரிச்சிடும். நீங்கள் 4 மணிக்கு சொன்னால் கூட எந்திரிச்சிடும். டூர் கூட்டிகிட்டு போன்னு சொல்லுங்க 3 மணிக்கு கூட எந்திரிக்குது.
ஸ்கூல் இருக்குன்னா அந்த என்ன பண்ணும், நீங்கள் விட்டீங்கன்னா 7 மணி வரைக்கும் தூங்கும். பாவம் போச்சா அது தூங்கிட்டும் கிடையாது. அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் பேர். அந்த குழந்தை சின்ன வயசு இப்போ தூங்காமல் எப்போ தூங்குறது அப்படிலாம் கிடையாது. எந்திரின்னு எந்திரிச்சுதான் அவ்வளோ ஒரு பக்கி தண்ணியை தலையோட ஊற்றியாவது எழுப்பிட்டு தான் ஆகணும். அதுதான் சொன்னது கம்ஃபர்ட் ஜோனில் விடக்கூடாது. அது ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் என்னென்னங்கிறத எப்படி குழந்தைய வளர்த்தணும்னு கிருஷ்ணர் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காரு. ஒரு பேரண்ட்டும் இதை படிச்சுட்டு வளர்த்தணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, பேச்சை விடக்கூடாது. குழந்தைகளை அதிகமா பேசுறதுக்கு விட, அது மட்டும்தாங்க இந்த ஸ்லோகமே. பேச்சு கூடாது. படிக்கிற வயசுல அந்த குழந்தைகளை பேசுறதுக்கு விட. பேசுறதுனாங்க எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கக்கூடாது, சாப்பாடு வேணுங்க அப்படி இல்லை. தேவையற்ற பேச்சுக்களையோ நம்மளுடைய குடும்ப விஷயங்களையோ அல்லது அது வேறு எதையுமே படிக்க உட்கார்ந்துட்டா பேசக்கூடாது. ஏன் நாங்கள் இங்கே ஸ்கூலுக்கு போனால் எல்லா குழந்தைக்கும் இதே சொல்லுவோம். மிஸ் எல்லாம் வந்து பேசாத நாங்கள் என்ன போட்டு அழகாக ஊசி போட்டு விட்ருவோம். இங்கே பாரு படிக்கிறியா, எல்லாம் காது இப்போ நீ வந்து மண்டைக்கில் ஏற்றுறியா, வாயை திறந்து பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்க. படிக்கும்போது எல்லாம் காது வழியாக மண்டைக்கில் போச்சு. அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவோம். 3 குரங்கு ஒன்று இருந்தது. ஒரு அரசன் 3 பொம்மை செஞ்சு வச்சான். அந்த குரு வந்து அந்த குழந்தைக்கு செஞ்சு காமிச்சாருன்னா, ஒரு குச்சி ஊசி எடுத்து ஒரு நூல், அதாவது என்னென்னா ஒரு கம்பி மாதிரி இந்த வளையக்கூடிய ஒரு நூல் கம்பி, அதை வந்து ஒரு குரங்கனுடைய இந்த காது விட்டா அது இந்த காது வழியாக வந்துடும். அது ஒரு குரங்கு, அது ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த காதில் போய் இந்த காதில் வந்துடும். விட்டீங்கன்னா அது பொம்மை வழியாக வந்துடும். இன்னொன்று இந்த காதில் விட்டினா இன்னொரு அடுத்த குரங்கு இந்த காதில் விட்டினா வாய் வழியாக வந்துடும். இது 2வது குரங்கு. 3வது குரங்கு உள்ளே விட்டுக்கிட்டே வெளியில் எதுவுமே வராது. நாம் எந்த குரங்கு மாதிரி இருக்கணும், உள்ளே விட்டா வெளியில் வரக்கூடாது. இப்போ கிளாஸில் மிஸ் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து என்ன ஆகுது, இந்த காது வழியாக போயிட்டாலும் பரீட்சையில் 0. இல்லை அடுத்தது காதில் போய் வாயில் வருதுன்னு வச்சுக்கோங்களா, அந்த ஏஜில் எதுவுமே மண்டையில் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வாய் வழியே வந்துருச்சு. காத்தோட அது தெரிஞ்சிடும். நீ படிக்கிறதெல்லாம் காத்தோட காதில் கஷ்டப்பட்டு கேட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு குளிச்சு சாப்பிட்டு எல்லாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்து உட்காந்து காதில் கேட்டுட்டு வாயில் விட்டேனா காத்தோட போயிடும். உடனே சொல்லுங்க பரீட்சையில் என்ன வாங்குவேன், முட்டை. உண்மை நமக்கு அதே தான். படிக்கிற வயசுல காதுல கேட்கிற விஷயத்த உள்ள 3வது பொம்மை என்ன பண்ணும், காதுலையும் விடாது இந்த காதுலயும் ஓட்டையிலும் விடாது. 2 ஓட்டை 2ஐயும் அடைச்சிருச்சு அப்படின்னா எங்க போயிட்டு இருக்குது, மேல மூளைக்கு போயிருக்கும். அப்பதான் ரெகக்னிஷனே நடக்கும். எந்த விஷயத்த படிச்சாலும் அது தாட் ஃபார்ம்லயே இருக்குது அப்படின்னா ஒன்னா இங்க போயிருக்கு இல்லைன்னா இங்க போயிருக்கு. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த குழந்தை அதில் உறுதியாக அந்த ஞானத்தை ஒரு படிக்குது அப்படின்னா அது ஃபிக்ஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். பேரண்ட்ஸும் அதில் கான்சன்ட்ரேஷன் அது எப்படி பண்ணால் அங்கே ஃபிக்ஸ் ஆகும். பேசுதுன்னா சொல்லணுதே, இதே மாதிரி பேசுனீங்கன்னா எதுவுமே இங்கே ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ என்ன சொல்கிறாரு, பேச்சு கூடாது. அதுவும் பாருங்க எந்தெந்த இடத்துல நீ பேசக்கூடாது முக்கியமாக சொல்கிறாரு. ஸ்நான ஃபர்ஸ்ட் வேர்டு, குளிக்கும் போது பேசக்கூடாது. இந்த காலத்தில் என்னது பாத்ரூம் சிங்கர்னே ஒரு பேர் வச்சிருக்காங்க. யாருமே இது வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். நம்மளுமே இப்போ நம்ம அவங்க படிக்கிறத நம்ம எச்சா படிச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அவங்களால கம்மி. இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதிகமாக படிச்சுட்டு இருக்கிற ஏஜ் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ படிக்கிறதுக்கு நமக்கு இதெல்லாம் அப்ளை ஆகுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை வந்து அவர் யார் கொடுத்துட்டு இருக்காரு, வேதாந்த படிக்க வந்தவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அப்போ எதுக்கு என்ன சொல்றாரு, நீ படிக்கணும்னு நினைச்சினா என்னென்ன எங்கெங்க பேசக்கூடாது, குளிக்கும் போது பேசக்கூடாது, ஸ்நான, அப்புறம் போஜனம். ஆனால் இன்னைக்கு கல்ச்சர் என்ன, இதுவெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சருங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்னா சாப்பிட மட்டும் செய்யணும். இல்லை அப்போ தான் குடும்ப பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கிறது. காலை கேட்டால் என்னங்கிறாங்க, ஸ்கூல் இருக்கிறதெல்லாம் என்னென்ன நடந்ததுன்னு குழந்தைகிட்ட அப்போ தான் சாப்பாடு டைமில் தான் உட்காந்து கேட்கணும். அப்பா அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணுறது தப்பு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து வந்தேன்னா உட்கார வச்சு டிஃபன் கொடுக்கும்போது பேசுறதுங்கிறது, ஏன்னா இது சாப்பிடும்போது குறைய இருந்தாலும் பிரச்சனை. நம்ம அந்த காலத்து சொல்லுவோம் சாப்பிடும்போது பேசாத நம்மளெல்லாம் வளர்த்துனாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், நீ சாப்பிடும்போது பேசு, உன்னோட ஸ்கூலில் என்னதுன்னு சொல்லு, இல்லை ஷேர் பண்ணிக்கலாவா, ஆஃபீஸில் அம்மா ஆஃபீஸில் என்ன நடந்தது அம்மா சொல்லட்டும், அப்பா ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்பா சொல்லட்டும், நீ ஒன்றில் என்ன சொல்லு. ஷேரிங் இன் த டைனிங் டேபிள் ராங் சொல்றாரு பாரு. போஜன காலு சாப்பிடும்போது, ஏன்னா இறைவனுக்கு நன்றி சொல்றதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா கண்டதையும் பேசுனா அங்கே போய் நம்ம இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்கிற மூடா வரப்போகுது. இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் ஃபுட்டில் கவனம் வச்சா தாங்க அந்த வயிறு நம்பிச்சா இல்லையா அந்த குழந்தைக்கு தெரியும். அது அரை வயிறு நம்பிச்சான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்கே டொப்புன்னு போட்டுக்கிட்டு அது டிவி பாட்டுக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு டொப்புன்னு போட்டால் அது அரை வயிறு நம்பிச்சு தான் தெரியாது. என்ன பண்ணி அந்த குழந்தை தொண்டைக்குழி வரைக்கும் நப்பி, நம்மளும் அதே தான், குழந்தைங்க மட்டும் இல்லை ஃபுல்லாக தொண்டைக்குழி வரைக்கும் நப்பி வச்சிடும். அப்புறம் அவ்வளோதான்
என்னது உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு போய் படுத்துட வேண்டியதா. இல்லைன்னா மண்டை படுத்திருக்க மாட்டோம், பட் மண்டை அப்படியே ஃபுல் எனர்ஜி டைஜஷனுக்கு போயிடும். ஸோ அலர்ட்டாக சாப்பிடணும். என்ன சாப்பிட்றோம், இவ்வளோதான் சாப்பிடணும், இவ்வளோ தண்ணி குடிக்கணும், எம்டி ஓடணும், இதில் கவனம் இருக்கணும். நல்ல மென்று சாப்பிட்றோமா, ஒன்னொன்னுலையும் கவனம் வைக்கும்போது பேசக்கூடாது போஜன காலத்தில். அப்புறம் ஹோமேஷு நானும் பார்த்துட்டேங்க. அந்த புனியாச்சனை எப்போ போயிட்டு நான் அந்த நேரத்துக்கு போகிறதே கடைசியாக விட்டுட்டேன். புனியாச்சனை பண்ணுவாங்க, ஐயர் வந்திருப்பார், அங்கே அக்னி குண்டத்தில் தேவதையை அவர் எழுந்தள்ளி இருப்பார், விநாயகரை. அவர் விநாயகர் வந்திருப்பார், இவர் கொடுக்கறதெல்லாம் ஒன்னே போட்டு இதென்ன மம இந்திராய சுவாகா இதென்ன மம அவர் பாட்டு கொடுத்துட்டு இருப்பார். தேவதைகள் அக்னிக்காரிகள் அக்னியில் போடுற விஷயத்தை அவங்க டப்பு டப்புன்னு வாங்கிட்டு இருப்பாங்க. தேவதைகள் நமக்கு முன்னால் வந்து இந்த செயல் நடந்து வந்துட்டு இருக்கும். அதில் கர்த்தாவை உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க அதில் கவனமே இருக்காது. வீட்டுக்குள்ளே யார் வரா, வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, ஜாட சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, வந்து உட்காருங்க, வந்தேன். என்னது அது அவங்கள அவமானப்படுத்துறது இல்லையா? தேவதையை நம்ம முன்னால் எழுந்தலை செஞ்சுட்டு நீங்கள் வேற ஒருத்தர் பேசுறீங்க, வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நீங்கள் வாட்டு பக்கத்தில் கொஞ்சம் செல்ஃபோனில் பேசுங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லா இரிட்டேட் பண்ணிட வேண்டியது. அப்புறம் எனக்கு கஷ்டம் வருதுன்னு அப்புறம் தேவதைக்கு கஷ்டம் கொடுக்காம நல்லதாக பண்ண போகிறாங்க, நம்மள உட்காந்து பேசுறது. அப்புறம் இவங்களும் பேசுகிறாங்க, வந்தவங்களும் அதில் தேவதை எழுந்தள்ளிருக்காங்க, நம்ம வணங்கணும், அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், நம்ம நன்றி சொல்லணும், எதுவும் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட பேச்சு என்னத்தான் பேசுவாங்க. அது காலையில் நேரம், அதிகாலை நேரம். எனக்கு புனியாச்சனையில் 5 மணிக்கு 6 மணிக்கு தான் வைக்கிறாங்க. அப்போ அத்தனை மணிக்கு என்னதான் சப்ஜெக்ட் கிடைக்குமோ உட்காந்து பேசுது. அப்புறம் மெயினாக சாப்பிட்டு போட காப்பி குடி சாப்பிட்டு போ காப்பி சத்தம் அதே தான் காதில் கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் சாப்பிட்டு போக சொல்லாம போனால் பொக்குன்னு போயிடுவாங்க மரியாதை. இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அந்த ஹோமம் நடக்கிற வேலையில் உறவினரில் கூப்பிடாதீங்க, நீங்கள் குடும்பத்திற்கு மட்டும் நடத்துங்க. ஹோமம் முடிஞ்சிருச்சா, தேவதைகள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் அந்த டைமில் அவங்கள எல்லாம் வர சொல்லுங்க, உட்காந்து கும்மி அடிங்க. யார் வேண்டான்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. எல்லாமே இப்போ டான்ஸ் ஆடு. இப்போ தான் எதாக இருந்தாலும் டான்ஸ் தான். இப்போ எல்லாம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் டான்ஸ் ஆடுறது தான். கும்மி அடி, நான் வேண்டான்னு சொல்ல. தேவதைகளை எழுந்தருளி செஞ்சுட்டு நீங்கள் அங்கே பேசிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் அ சின். அந்த தேவதை கோச்சுக்கோங்களா, கோச்சுக்க மாட்டாங்களா? நம்ம எப்படி நல்லா இருக்கிறது? அந்த தேவதைகளை வலுத்திட்டு கம்மிட்டு இருந்தால் கூட அவங்க பாட்டு இருந்திருப்பாங்க. வான்னு கூப்பிட்டு ஓமத்தை பண்ணி வான்னு கூப்பிட்டு எழுந்தரில் செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு அவமரியாதை. எப்படி நாம் நல்லா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் கஷ்டம். இது வீடு ராசி இல்லையா? எந்த ராசி இல்லை, எந்த வீடு ராசி இல்லை, எல்லா வீடு ராசியோட வீடு தான். நாம் பண்ணுற தப்பு நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ என்ன சொல்றாரு, ஹோமேஷு பேசக்கூடாது சொல்ற. நான் சொல்லலீங்க, கிருஷ்ணர் சொல்றாரு. நீ குளிக்கும் போது பேசக்கூடாது, சாப்பிடும் போது பேசக்கூடாது, ஹோமம் செய்யும் போது பேசக்கூடாது. ஜபம் மெடிடேஷன், அது வந்து அமைதியா சொன்னாலும் சரி. 3 விதமான ஜபம் இருக்கு இல்லைங்களா? அமைதியை மொனன்னு சொன்னாலும் சரி, மனசுக்குள்ள சொன்னாலும் சரி, சத்தம் போட்டு சொன்னாலும், எங்கேயா இருந்தாலும் உச்சாரை சத்தம் போட்டு சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நடுவுல 108 அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும், ஜபம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஜபம் பண்ண முடிக்கிற வரைக்கும் அந்த வாயை கட்டி வச்சிருக்கும். பேசக்கூடாது. வாக்கியதக வாக்கு, இது வாக்குன்னு என்னது, இதுதான் வாக்கினுடைய எத்தகன கட்டுப்பாடு. இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லி வாய் அடங்காத உள்ள என்னதான் நீங்க பண்ணினாலும் முதல்ல படிக்க வைக்கிறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் வாய் பேசாம வைக்கிறக்கு அந்த குழந்தைய நாம முன்னுதாரணமா இருக்கணும். படிக்க வைக்க உட்காரும் போது நாம முதல்ல பேச்ச குறைக்கணும். குறைச்சு ரோல் மாடலா இருந்துதான் அந்த குழந்தை வந்து எவ்வளவு பேச்ச குறைச்சு நம்ம ப்ரொடெக்டிவா இருக்க முடியும் நாம யோசனை பண்ணணும். அப்ப அதுக்கு அந்த குழந்தை பேசாது. இங்கதான் அது ஒண்ணு சொல்ல 4 பேசுறதாச்சு. அப்புறம் அது என்ன பண்ணுது, அது பதில் சொல்ல ஆரம்பிச்சது. பேச்சு. எங்க சரஸ்வதி வர போறா, பயந்துருவா. சரஸ்வதிக்கு வெண்மை அமைதி 2 பிடிக்கும். துர்க்கைக்கு அப்படி இல்லை, அது ஆடவரமான தேவதை. சரஸ்வதிக்கு வெண்மை, மனதுல டிண்ட் ஆஃப் பிளாக் இருக்கக்கூடாது சரஸ்வதிக்கு எப்பவுமே. அதே மாதிரி அமைதி சொரூப்பி வருபாருங்க. சரஸ்வதி சகஸ்ரநாமம் நீங்க படிச்சு பாருங்க, அவளுடைய தன்மையே வந்து அமைதியில வந்து உட்காருவோம். அவளுக்கு அமைதியில பிடிக்கும். லட்சுமிக்கு என்ன பிடிக்கும், தாமரை பிடிக்கும், தேன் பிடிக்கும், ஓமம் போட்டு பண்றோமா இல்லையா? அப்ப சரஸ்வதிக்கு என்ன பிடிக்கும், அமைதி. அதனாலதான் அமைதி இம்பார்ட்டன் பண்ணாரு. சரஸ்வதி தேவிக்கு அமைதி இருக்கிற இடத்துலதான் ஞானமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா அது படிக்க. அதனால ஸ்கூல் குழந்தைங்க என்ன பண்றாங்க, விஷயம் என்ன சொன்னாங்க, பேசாத பேசுங்க, கிளாஸுக்கு வெளியே போ. ஏன் சொல்லித்தரவே முடியாது அவங்களால. இந்த கான்செப்ட் தெரியுதோ இல்லையோ, நானுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது.
நீங்க பாருங்க, இப்ப நான் உங்ககிட்ட பேசி உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறேன்னா, இப்ப நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அமைதி. அப்ப சரஸ்வதி அந்த இடத்துலதான் இது புரிஞ்சுக்கணும். இது சும்மா நம்ம ஒரு கோயில மீட் பண்றோம், நம்ம இப்படியே அங்கே உட்காந்து இப்போ நானே பேசிக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, நீங்கள் பேசுனா நான் கேட்கறது அதுக்குன்னு இருக்கும் டைமு. நான் சொல்றது கிளாஸ் டைம்ல எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அமைதி. அதுக்குண்டான சூழ்நிலை இருக்கா இல்லையா? அப்போ கிளாஸ் சப்ஜெக்ட் புரியுதா இல்லையா? அதைத்தான் அவர் சொல்றாரு, அமைதி. அடுத்த என்ன சொல்றாரு? வாக்கு பேசக்கூடாது. அடுத்த என்ன சொல்றாரு? ந சிந்தியாத்து. இந்த இடத்துல வந்துங்க இவர் சொல்றதெல்லாம் வந்து நகம். நகம்னா நகம்தான், தமிழில் சொல்ற நகம். குழந்தைங்க சின்ன வயசுல நகத்துக்கு அடுத்தது ஹேர், ரோமம், ஹேரு. இதெல்லாம் என்ன சிந்தியதுன்னா, அந்த காலத்தில் வந்துங்க முடியை வெட்ட மாட்டாங்க. நகத்தை வெட்டுறதுன்னு இல்லை, நகத்தை வந்து கிளீனாக வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம தான் இது போன நகத்தையெல்லாம் வாரம் ஒருக்கா வெட்டி நல்ல ஞாயிற்றுக்கிழமையான க்ளீன் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி நகத்தை சுத்தமாக வச்சுக்கணும். ரோமங்கள் சுத்தம், அதாவது சுத்தமாக வச்சுக்கணும்னாங்க டோன்ட் யூஸ் காஸ்மெட்டிக்னு அர்த்தம். இந்த காலத்தில் நம்ம அதுதான் சொல்லணும். அதுக்கு வந்து காஸ்மெட்டிக்காக போயிருது. சுத்தமாக வச்சுக்கணும், காஸ்மெட்டிக் பின்னால் போகக்கூடாது. ஹேர் வாஷ் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ணுறோம், டெய்லி பண்ணுறோமா கரெக்டு. அதுக்கு உண்டான அந்த அலங்கார இது பண்ணுற பாருங்க ஹேருக்கு, அதுதான் பண்ணக்கூடாது. பட் யூ கீப் இட் க்ளீன், அது தப்பே கிடையாது. அதே மாதிரி கக்ஷ உபஸ்தகாதி அப்பி, என்னன்னா இங்க இருக்கிற முடிகளை வெட்டக்கூடாது. உடம்புல இருக்கிற முடிய வெட்டக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த காலத்துல பசங்களும் முடி வெட்ட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இது போட்டுக்குவாங்க அரசர்கள். நீங்கள் சில கோயில் இருக்கிற சிலையெல்லாம் போய் பாருங்க, அந்த ஒரு போர் வீரன் தான் இருப்பான், ஆனால் மண்டையில் பார்த்தா கொண்டை இருக்கும். முடியை வெட்டக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் ஃபாரின் கல்ச்சரை பார்த்து அவன் முடி வெட்டிக்கிறான். நான் எல்லா பசங்களும் இப்போ போய் பசங்கள்கிட்ட சொன்னால் நம்மளை சிரிப்பானுங்க, என்னது. ஆனால் ரப்பர் பேண்ட் போட்டு கொண்டை போட்டு பசங்களையும் 1-2 பார்க்குறோம். அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இந்த காலத்தில். அப்படியே லூஸ் ஹேரை விட்டுக்கிட்டு பசங்க அதையும் பார்க்குறோம். மொத்தத்தில் முடிய வெட்டக்கூடாது. எந்த உடம்புல இருக்கிற எல்லா பார்த்தையும் சொல்றாரு. மலம் கழிக்கிற இடம், உபஸ்தா இடக்கிற மாதிரி, இந்த மாதிரி உடம்புல எங்கெங்க அக்குளுக்குள்ள இருக்கு, அக்ஷனா அக்குள், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற முடிய ந சிந்தியாத்து. அது என்னது? இங்க சுட்டு பிரத்யம் என்ன போடுறாரு? சுட்டு பிரத்யம் போடுறாரு. யூ ஷுட் நாட் கட் த ஹேர். இப்ப கட்டிங் ஹேருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஓடுது காஸ்மெட்டிக்ல. அது நம்ம அது வந்து கிருஷ்ணர் சொன்னது, முடிய வெட்டக்கூடாது. நகத்தை வெட்டக்கூடாதுன்னு, நகத்தை வந்து கிளீனா வச்சுக்கணும் அர்த்தம். சித்தந்திங்கிற 2 மீனிங் வரும். அதை கிளீனா வச்சுக்கணும், முடிய கிளீனா வச்சுக்கணும், வெட்டக்கூடாது. நகத்தை என்னதான் பண்ணி ஆகணும்? வெட்டிட்டு ஆகணும், கிளீனா வச்சுக்கணும். அடுத்தது ரேத்தக ந அவரிக்கே, சரி, ரேத்தக ந அவரிகேத்து ஜாத்து பிரம்ம விரததர ஸ்வயம் அவகீர்ண அவகாக்கிய அப்சு யதாசு திரிபதீம் ஜபேத்து. ஃபர்ஸ்ட் பேச்சு கட்டுப்பாடு கொடுத்துட்டாரா? அடுத்தது உடல் கட்டுப்பாடு. ஆண் பெண் உறவுல பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன கட்டுப்பாட்டை நீ ஃபாலோ பண்ணணும். இது இந்த இடத்துல இவர் ரொம்ப லைட்டா தொட்டிருக்காரு. இன்னொரு இடத்துல ஒரு அந்த ஏஜ், அடலசன்ஸ் ஏஜ்ல ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பழகணும். தனியா பேசக்கூடாது, தனியா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, தனியா பேசக்கூடாது. 4 பேர் இருக்கும்போது 2 பேர் பேசிக்கலாம், ஆனா தனியா கூப்பிட்டு பேசக்கூடாது. அதை விட ஒரு பாயிண்ட் ரொம்ப என்னைய இது பண்ணுதுங்க. எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணிடம், அது கல்யாணம் ஆனாலும் சரி ஆணினாலும் சரிங்க, எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணிடம் தன்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணக்கூடாது. எங்க வீட்டில் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்கன்னோ, எனக்கு சோத்துக்கு இல்லைனோ, அவனுக்கு மனதில் பச்சாபம் வர்ற மாதிரி பெண்கள் பேசக்கூடாது. நீங்க ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணிட்ட பேசிக்கலாம். பச்சாபம்னா தெரியுங்களா? எனக்கு வந்து நம்ம ஐயோ பாவம் அவன் நினைக்கிற மாதிரி, அந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து ஐயோ பாவம் இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி பேச்சுக்களை பெண் ஒரு ஆணிடம், ஆணுன்னா என்னங்க 3வது மனுஷன், அப்பாவா அண்ணன் தம்பியெல்லாம் இல்லை, வெளியில் இருக்கிற ஆண், எந்த ஆணா இருந்தாலும் சரி, அந்த ஃபேமிலி விட்டு அடுத்தவங்கிட்ட பச்சாதாபம் வர்ற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா அந்த ஆண் மனசுல இரக்கம்னு வந்ததுதான் காதலா மாறவனுக்கு. இரக்கம் குணம் தான். ஏன்னா கம்பேரிசன் லீட்ஸ் டு லவ், லவ் லீட்ஸ் டு கம்பேர். 2 ரொம்ப கிட்ட இருக்கும். லவ் கம்பேஷன், கம்பேஷன் லவ், இது 2 நீங்க பிரிக்கவே முடியாது.
ஸோ அந்த மனதிடம் அந்த பையனிடம் அல்லது பையன் பொண்ணிடமோ பொண்ணு ரெண்டு காமன் தான். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பையன் சொன்னேன். ஏன்னா நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப்ல வீட்டில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு போக முடியலன்னா அந்த பெண் என்ன பண்றா, ஆட்டோமேட்டிக்கா கோ எஜுகேஷனா இருக்கும்போது ஒரு ஆணுகிட்ட சர்வசாதாரணமா பேசிடுறாங்க, தெரியுறது இல்லை. அப்ப அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த புள்ள மேல ஒரு பச்சா வந்துருது. அவன் ஒரு தலக்கா நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கேட்கும்போது, ஸ்டோரிஸ்லாம் நடப்ப கேட்கும்போது அந்த பையன் ஏன் இந்த புள்ளைய லவ் பண்ண ஆரம்பிச்சான், இந்த புள்ள வந்து ஒரு தலக்காதல், நான் வந்து அந்த பையனை லவ் பண்ணலன்னு சொல்லுது இல்லைங்களா. இந்த புள்ள லவ் பண்ணியே இருக்காது, ஆனா அவன் பின்னாலே சுத்துறான், ஆசிட் ஊத்துறான், நீ தான் வேணும்னு சொல்றான் இல்லைங்களா. அதுக்கு முன்னால என்ன நடந்து யோசனை பாருங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பான்னு யோசனை பாருங்க. அந்த பையனிடம் பச்சாபம் வர்ற மாதிரி வெறும் அழகுல எந்த பசங்களும் பின்னாடி பல்ல வச்சுட்டு வர மாட்டானுங்க. இந்த புள்ள ஏதோ பச்சாபம் அவன் மனதில் உண்டானதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு தல காதல அவன் சுத்திட்டு இருப்பான், இவ வேண்டாம்பா, அவன் ஆசிட் கொண்டாந்து ஊத்துவான், முத்துன கேசு. ஸோ பெண்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இதை சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும். எந்த தேர்ட் பர்சன் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தாத்தா இவங்களை தவிர, அண்ணன் தம்பி இவங்களை தவிர வெளியில் இருக்கவங்க கிட்ட பச்சாபம் வர்ற மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெரிய லாங் லிஸ்ட் இருக்கு, அது வேற புக்கு. அது படிச்சிட்டோம்னா நம்ம அப்படியே உள்டாவா நடந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு நம்ம இப்ப காரணம் தெரியல. படிச்சோம்னா இந்த பிரச்சனை வருதுன்னா டக்கு நாங்கள் ஐயோ அன்னைக்கே சொன்னாங்கல்ல, அதை பண்ணிதான் இது மாட்டிக்கிச்சு. ஸோ என்ன சொல்றாரு, உடல் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண் பெண் உறவு, அதாவது வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஒரு உடல் உறவு கட்டுப்பாடு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நோ, எந்த உடல் உறவும் பிரம்மச்சரிய ஆசிரம் முடிகிற வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னால எந்த உடல் உறவும் வச்சுக்க கூடாது யாரோடவும். கிரகஸ்த ஆசிரமம் வந்ததுக்கு அப்புறம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத மாத்திரக்கூடாது. இப்படித்தான் நம்ம சாஸ்திரம் அழகா அந்த உடல் உறவை பத்தி பேசிருக்கு. இப்ப என்ன சொல்லுது, ரேத்தகா ந அவரிகேத்து ஜாத்து பிரம்ம விரத தரக. பிரம்ம விரதம்னா என்ன, பிரம்மச்சாரி விரதம் தான் பிரம்ம விரதம். ஸ்வயம் என்ன பண்ணணும்னா உடல் உறவுங்கிறது கம்ப்ளீட்டா கூடாது, அந்த ரேத்தஸ வீண் பண்ணிட கூடாது. அந்த வீரியத்தை, ஆணிடம் இருக்கிற வீரியத்தை அந்த பையன் அந்த காலத்துல பிரம்மச்சரிய ஆசிரம் முடிகிற வரைக்கும் வீரியத்தை வேஸ்ட் பண்ணிட கூடாது. இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் நடக்கிற கதையை கேட்டீங்கன்னு வச்சுக்குங்களேன், காதை பொத்திக்கணும் போல் இருக்கு. அடுத்தது ஜாத்து பிரம்ம விரதரக ஸ்வயம். இது வந்து ஸ்வயம்னா தனக்குள்ள அந்த கட்டுப்பாட்டை கொண்டு ஒரு தன்னைத்தானே அந்த பையனோ பொண்ணோ இதிலிருந்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். அடுத்தது அவகீர்ண அவகாகிய, குளிர்ந்த நீரில் குளிக்கணும். உடல் தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்சு அவகீர்ண அவகீர்ணே அஸ்து, அப்சுனா குளிர்ந்த நீரில் குளிக்கணும், அவகாஹ்ய குளிக்கணும். அப்சு எப்படிப்பட்ட அப்சு, அப்சுனா நீர், எப்படிப்பட்ட நீர், அவகீர்ணே அப்சு. குளிர்ந்த நீர்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க குளிக்கணும். காலையில சாயங்காலம் வந்தா கூட சுடுதண்ணியில் குளிக்கலாங்க, நல்லா சுட சுட கூட ஊற்றலாம். ஆனால் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சோன்ன சுடுதண்ணியில் குளிக்க கூடாது. ஏன்னா பிராணனே வேஸ்ட் ஆயிடும். யோகா கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க, ஏன் வந்து எந்திரிச்சோன்ன சுடுதண்ணியில் குளிக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தூங்கும்போது நம்ம நிறைய பிராணனை வேஸ்ட் பண்ணியிருப்போம், அப்புறம் பாடி வந்து ஹீட் ஆகிருக்கும். அப்போ அந்த சமயத்தில் குளிர்ந்த நீரில் எந்திரிச்சோன்னா குளித்தோம் அப்படின்னா அந்த பிராண சக்தி வந்து பின்னால் அதை ரிட்டைன் பண்ணும். தூங்கும்போது ஆக்சுவலாக நம்மளுடைய பிராணன் வேஸ்ட் ஆகுது. அதான் அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தூங்கினா கூட அது வந்து தப்பு கிடையாது, ஆனால் பிராணனை வேஸ்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கணும். நாங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் டு ஆல் ஆஃப் அஸ். நாம் நினச்சிருக்கிறோம் 8 மணி நேரம் தூங்கினா ஆரோக்கியம், அவங்க அப்படி சொல்லல. 8 மணி நேரம் தூங்குறது முக்கியம் இல்லை, நீ 5 மணி நேரம் தூங்கினாலும் இட்ஸ் ஓகே ஃபார் யூ. பட் அது தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி பாடியை ரிட்டைன் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரேங்கிறது தான், பிராணனை எப்படி நீ மெயின்டைன் பண்ணிக்கிறேங்கிறது தான் முக்கியம். 8 மணி நேரம் தூக்கங்கிறது அவசியமே கிடையாது. ஆனால் 5 மணி நேரம் தூங்கினாலும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அந்த பிராணனை மெயின்டைன் பண்ண, கீப் அதை வேஸ்ட் ஆகாம பார்க்கறதுக்கு என்ன பண்ற, அதுதான் முக்கியம். நாங்கள் ஸோ எந்திரிச்சோன்னா குளிக்கணும் எந்த காலத்துல ஏன்னா உடம்பு வந்து ஹீட் ஆயிருக்கும். அதுக்கு தான் சொல்றது, எந்திரிச்சோன்னா குளிங்க குளிங்க மழை ஜலமெல்லாம் அப்பயே கழிச்சு பழகணும். எனக்கெல்லாம் வரது இல்லைங்க, வந்தா தாங்க குளிக்கிறதுங்கிறாங்க சில பேர். நீங்க 4 நாள் லெட்டில் உட்காந்து பாருங்க, அதெல்லாம் தானா பழகிக்கும். அதெல்லாம் பை பிராக்டிஸ்ல வர்றது, அபியாசத்தின் மூலியமா உடம்ப நம்ம பேசி கொண்டு வந்துடலாம். பண்ணிட்டு குளிச்சிடணும் உடனே.
இந்த மழை ஜலம் கழிச்சிட்டு குளிக்கிறதுங்கிறது தான் நீங்கள் பிராணனை பழைய நிலை நிறைய பிராணம் வேஸ்ட்டாக இருக்கும். பழைய நிலை கொண்டாந்து ரீட்ரீட் பண்ணும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடம்பு மனம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் சொல்றாரு, குளிர்ந்த நீரில் குளிக்கணும். அப்புறம் யதாசுகு திரிபதியும் ஜபேத்து, காயத்ரி மந்திரத்தை திரிபதி ஜபேத்துனா காயத்ரி மந்திரத்தை சொல்லணும், ஜபம் பண்ணணும். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். பிரயாசுங்கிறது பிராணாயாமம், யதாசுங்கிறது பிராணாயாமம். 3 சொல்றாருங்க. பிராணாயாமம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். ஜபங்கிறது காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். எது? திரிபதியும் ஜபேத்து, காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் எந்திரிச்சொன்ன. யதாசு அப்படிங்கிறது பிராணாயாமத்தை எடுத்துக்கலாம். ஆசுன காற்று, காற்றை கட்டுப்படுத்துறது, மூச்சை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் ஆசு. அப்போ பிராணாயாமமா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ யதாசுங்கிறது பிராணாயாமம், திரிபதிங்கிறது திரிபதியும் ஜபேத்து, காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இதெல்லாம் எந்த படிக்கிற வயசுல அந்த குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ரொட்டீனை ஆரம்பிக்கும். டெய்லி ரொட்டீன் ஆரம்பிக்கிற இடம் இப்படித்தான் இருக்கும். ஸோ உடல் கட்டுப்பாடு. அடுத்தது முக்கியமான, இதை விட முக்கியம் என்னன்னா, குழந்தைங்க அந்த படிக்கிற வயசுல இது நாட் ஒன்லி ஸ்கூல் கோயிங்க, எல்லாத்துக்குமே பணிவு, அந்த ஆட்டிடியூடு, கிராட்டிடியூடு மனசுல வரணும். பெரியவங்களை பார்த்து கீழே கால் விழுந்து கும்பிடுன்னா அப்படி வெக்கப்படுதுக்கு இந்த காலத்து குழந்தைங்க. அது என்னமோ தப்பான செயல். அவ்வளோ அகங்காரம் அங்கே ஆடிக்கிட்டு இருக்குது. தட்டி உட்கார வைக்கணும். நாம முதல்ல உழுகணும். அந்த குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுதுன்னா பெரியவங்களை பார்த்தோன்னா நாம உழுகுன்னு வச்சுக்கலாம். 4 நாள் அது பழகிக்கும். நான்லாம் உழுக மாட்டேன், நீ விழுந்து கும்பிட்டு நீ பழகிட்டு இருந்தா அது பழகிறது இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெரியவங்களை பார்த்தோன்னா காலில் விழுந்து விழுந்து காமிக்கணுதுக்கு. அப்போ அதை பார்த்து அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஏன்னா பிசிக்கலா அந்த பணிவை நீங்க கொண்டு வந்தா தான் அந்த ஆட்டிடியூடு என்ன பண்ணும். எதா இருந்தாலும் என்ன பண்ணணும்? குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம், அபியாசம் பண்ணுனா தானா வந்துடுது. நீந்த கத்துக்குன்னா என்ன பண்றீங்க? தண்ணிகளை குடிச்சு தான் நீந்துக்கிறோம். அப்ப பணிவு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செயல்களை குழந்தைகளை ஈடுபடுத்த வைக்கணும். முதல்ல அப்ப நாம செய்யணுமா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அக்னி, அர்க்க, ஆச்சாரிய, கோ, விப்ர, குரு, விருத்த, சுரான சுச்சி, யார் யாரு காலில் விழுகணும், யார் யாருக்கிட்ட பணிவா இருக்கணும். சமாஹிதக உபாசித்த சந்தியே ச எதவாக் ஜபன்னு. அக்னியை பார்த்தோன்னா கும்பிட தெரியும். எந்த இடத்துல அக்னியை பார்த்தாலும் மனதார கும்பிட தெரியும். எப்படி? கையெடுத்து கும்பிடணும், வெக்கப்பட்டு கூட. இந்த வெக்கம் தாங்க பல இடத்துல பல பேருக்கு இன்ட்ரென்ஸா இருக்குது. யாராவது யாராவது நினைச்சுக்குவாங்களா இது லூசு நினைச்சுக்குவாங்களா? இதை இப்படி கையெடுத்து கும்பிட்டு யாராவது லூசு நினைச்சுக்குவாங்களா? நம்மள நினைச்சா அது அவங்க தப்பு இருந்துட்டு போகுது. எங்க அக்னி பார்த்தாலும் காலையில பாத்தீங்கன்னா அது நம்ம பழக்கமே இருக்கும். கேஸ் காலை எந்திரிச்சோன்னா போய் கேஸ் எடுத்து பார்த்தா குளிக்கிறோமோ என்னமோ போய் கேஸ் எடுத்து பத்திரம் அப்படின்னா கை எப்படி எங்க போகும்? அது அப்படியே பழகிடுச்சு. அது ஏன்னா அவங்க தான் நமக்கு அன்னைக்கு ஆரோக்கியத்தை கர்த்தாவை யாரு? அக்னி சூரியன் தானே. ஹீட்டு தான் நமக்கு ஆரோக்கிய கர்த்தா. அதுதானே. அது கும்பிடுறதுல என்னங்க பக்கம் வெக்கம்? அது இத்தனை நாள் பழகலையா? அந்த ஆட்டிடியூட் கொண்டு எந்திரிச்சோன்னே அக்னி வழிபடுறதுல என்னங்க தப்பு? அதெல்லாம் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், அதெல்லாம் அப்படிதான் பேசுதுங்க குழந்தைங்க. அதே இதுக்கு அது ஃபயர், அது இதுக்கு. அப்போ சாமி ரூம்ல விளக்கத்தை வச்சு போய் கும்பிட்றீங்கல்ல, அப்போ அடுப்புல இருக்கிறது அதே அக்னி தானே, சாமி ரூம்லேயும் அதே அக்னி தானே. அப்போ அது அக்னியா தேவதையா பாருங்க, கையெடுத்து கும்பலாமே. அக்னி, அர்க்க, சூரியனை பார்த்தோன்னா கும்பிட தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நீ காலை எந்திரிக்கிறீங்க, சூரிய பார்த்தோன்னா அது அளவுக்கு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு நெஞ்சுக்குள்ள யாரும் பார்க்கணுங்கிற அவசியம் யாருக்காகவும் பண்றதில்ல. இப்போ பாருங்க, ஒன்று அடுத்த உதாரணம் சொல்லுவார், இது மற்றவங்களுக்காக பண்ணாதீங்க. என்னன்னா இப்போ காட்டுல மலர்கள் அவ்வளோ அழகழகா பூக்குது, மற்றவங்கள பார்க்கணுங்க பூக்குது. எவ்வளோ அழகழகான காட்டு மலர்களை பார்த்துருக்கீங்க. அது யாருக்காக பூக்குது? எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம அழகா பூக்கணும்னா பூத்துட்டு இருக்குது. நான் அழகா பூப்பேன், அது என்னுடைய திறமை அப்படின்னு அதனுடைய செயல் எப்படி செய்யுது, எதை எதிர்பார்க்காம. அதை போல காட்டு பூக்களை போல நம்மளுடைய வாழ்க்கைக்கு யாரையும் ரெகனைஸே பண்ண வேண்டாம். நான் இப்படித்தான் இருப்பேன், யாருக்காக? எனக்காக நான் அப்படி இருக்கேன். காட்டுப்பூ எப்படி தனக்காக பூக்கிறதோ அதை போல ஒரு செயலும் நமக்குள்ள என்ன இருக்கணும்? எனக்காக நான் கும்பிடுறேன், அவ்வளவுதான். நீ பாக்குறியா பார்க்கலையா, ரெகனைஸ் பண்றியா பண்ணலையா, தப்புன்னு சொல்றியா ரைட்டுன்னு சொல்ல, அது உண்பாடு, எதையோ பண்ணிட்டு நான் பண்ணுவேன். யாருக்காக? எனக்காக, என்னுடைய மென்டல் குரோத். ஏன் பணிவு தான் என்ன பண்ணும்? உங்களுடைய மென்டல் குரோத்துக்கு ஃபர்ஸ்ட் உதவி பண்றது பணிவு. பணிவு இருந்தா தான் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டே வரும். ஸோ எனக்காக நான் பணிந்து போறேன். எதை வணங்குறோம்? அக்னி, அர்க்க, ஆச்சாரி.
குருவை எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட்லயே பார்த்தாலும் என்ன சொல்லு சுவாமி சொல்லு பார்த்து டப்பாருன்னு என்ன பண்ணிடணும், வணங்கிடணும். அடுத்தது கோ, பசு. பசு கிட்ட போய் கை தொட்டு உத வாங்கிடக்கூடாது. எட்டி நின்று என்ன பண்ணிக்கணும், ஏன்னா ரோட்ல பசு போச்சுட்டு போய் தொட்டைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது முன்னால பின்னால வாங்கி விட்டுரும். ஸோ மனசார கையெடுத்து அந்த கோ பார்த்துன்னு என்ன பண்ணணும், இப்படி கோமாதா அது தேவதையா பார்க்கும். அவன் 4 பேர் என்ன நினைச்சுப்பான், என்ன போது மாட்டையெல்லாம் போய் கும்பிட்டு இருக்காங்களே, இது ஓவர் சாமியார் ஆயிடுச்சு, மாட்டையெல்லாம் கும்பிட்டு எதையா நினைச்சிட்டு போறாங்க அவங்க பாட்டுக்கு. நான் எனக்காக அந்த கோவை என்ன பண்றேன், வணங்குகிறேன். ஏன்னா அந்த படிப்பு அதிகமாக அதிகமாக அந்த காலத்துல அகங்காரம் சும்மா கோரு போயிருதுங்க. எது சொன்னாலும் நாங்களாம் பண்ண மாட்டோம். அடுத்து விப்ரன்னா யாரு, மகான். சுவாமிஜிஸ் மாதிரி மகான்கள் வரும்போது எங்க அவங்க நிக்கிறாங்க அதை பத்தியில அவரு நம்மளை பாக்குறாரா. சில பேருக்கு வேற கால் உழுப்பு அவன் நம்மளை பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்சு அப்படிலாம் தேவையில்லைங்க. அவர் நம்மளை பாக்குறாரா பார்க்கலையா, நம்மளை கவனிக்கலையா அதை பத்தில மேட்டரே கிடையாது. நீங்க கீழே வணங்குறதுங்கிறது எனக்காக கும்பிடுங்க. நீங்க அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கும்பிடுறது இல்ல. அதனாலதான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறதுங்களா கிடையாது. அவரு கண்ணுக்கு தெரியாம நீங்க 5 அடி தள்ளி நின்று நீங்க நிலத்தை தொட்டு கும்பிட்டீங்கன்னா கூட அவரோட அனுகிரகத்தை நீங்க ட்ராப் பண்ணிடலாம். புரிஞ்சுக்குங்க. அவருடைய போய் உளுந்து தபாருங்க நான் வணங்குறேன்னு சொல்லித்தான் காலம் கெட்டையவே கிடையாது. ஏதாவது என்ன புரியுதுன்னா, காட்டுப்பூ மலர்வது எனக்காக, நான் சுவாமிஜியை கும்பிடுறது எனக்காக. அப்புறம் அவர் பார்த்தா என்னங்க பார்க்காட்டி என்னங்க யோசனை பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 5 அடி கூட்டமா இருக்குதா தள்ளி நின்று கூட கீழே தொட்டு கும்பிட்டா கூட you will be satisfied. ஏன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறீங்க? 5 அடி தள்ளி கும்பிடுறதுனா போய் சுவாமிஜிட்டே போய் முன்னால் விழுந்தானா என்ன தெரியல, காட்டுப்பூ மலர்வது தனக்காகன்னு தெரியறது இல்லை. இதுதான் பாயிண்ட். அது தெரிஞ்சதுன்னா 10 அடி என்ன 100 அடி என்ன 1000 அடி தள்ளி நின்னாலும் கீழே தொட்டு கும்பிட்டுருவோம். நம்ம we will be satisfied. ஏன்னா நான் தொட்டு கும்பிடுறது எனக்காக, அவர் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக அல்ல, அல்லது அவரோட கண்படி பட்டாதான் எனக்கு அருள் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பக்கத்துல அவருடைய கண் பார்வைப்படுவது உத்தமம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது கிடைக்காத பட்சத்தில் போய் போட்டி போட்டு சண்டை போட்டு எடுக்கிறது அசிங்கம். தள்ளி 100 அடி 1000 அடி தள்ளி நின்று கூட என்ன பண்ணலாம், விப்ரனை மகான் அவங்க பூமியை மிதிச்சுட்டு அவங்க ஒரு அந்த மாதிரி மகான்லாம் வராங்க பார்த்தீங்களா. இப்ப அந்த மண்ணை மிதிக்கிறாங்க பாருங்க, அந்த மண்ணு புனிதம் அடைஞ்சு சொல்லிட்டே இருக்குன்னா அந்த மண்ணை தொட்டிங்கனாவே போதும் அந்த சமயத்துல. அவ்வளவுதான் லாஜிக்கு. அந்த மண் புனிதமாகுதுன்னு சொல்லிட்டு அது என்னது புனிதம், என்ன பொய்ட்டிப்பாமா உங்க கால் பட்டுன அந்த பூமியை புனிதமாயிட்டு சொல்றது என்ன பொய்டிக் வேர்ஸா, ஃபேக்ட். அப்போ டக்குன்னு அந்த பூமி தொடுங்க தீர்ந்து போச்சு. அவர் அங்க பஸ்ல போயிட்டு இருக்கும், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும், இல்ல ஏரோப்ளைன்ல மேல போறோம், அந்த ஏரோப்ளைன்ல சுவாமிஜி போறாரு, இங்கிருந்து கும்பிட்டு பாருங்க தீர்ந்து போச்சு. மண்ணை மிதிக்கணும், அவ்வளவுதான். மிதிச்சாருன்னா நம்ம தரைய, அது ரயில்வே ஸ்டேஷனா பஸ் ஸ்டாண்டா, யூ நீட் நாட் ஒரி அபவுட் தட். அடுத்து குரு. இது குரு பரம்பரையில வர்றவங்க யாரா இருந்தாலும் எடுத்துக்கணும். குரு நம்மளுடைய நாம் படிக்கிற நம்ம குருவா இருந்தாலும் இல்ல குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வணங்கணும். அடுத்தது விருத்த, வயதில் மூத்தவர்கள். நான் என்னை விட அவங்க வயதில் 1 வயது மூத்து இருந்தாலும் ஓகே, கொடுந்தரும். விருத்த சுரான், தேவர்கள். அடுத்தது இது எல்லாரும் பண்ணிடுவோம். தேவதைகளும் முருகர் விநாயகர் தேவதைகளை வணங்கணும். நாம் இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே கொஞ்சம் லாகிங். சுச்சிகி, எப்படி வணங்கணும், மனது எப்படி இருக்கணும், சுத்தமான மனதுடன். சும்மா பிசிக்கலா விழுந்து கும்பிடுறது இல்லப்பா, சுத்தமான மனம் வச்சிருக்கியா. சமாஹிதக, மனது ஒருமைப்பாட்டுடன். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், சுச்சிகி சுத்தமான மனம், சமாஹிதக சமாஹிதன மன ஒருமைப்பாட்டுடன் உபாசித்த வணங்க வேண்டும். எப்போ, சந்தியேனா அவர் சாயங்காலம் போட்டிருக்காரு. எப்ப பார்த்தாலும் காலை மாலை மதியம் எப்ப பார்த்தாலும் எந்த காலத்தில் நம்ம அவங்கள பார்த்தாலும் வணங்கணும். எதா வாக்கு ஜபன்னு. அடுத்து கடைசி வீடு வாக்கு கட்டுப்பாடு. திருப்பி மறுபடியும் மேல சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாரு, வாக்கு கட்டுப்பாடுடன் நீ வணங்கணும். இவங்களெல்லாம் வணங்கணும். யார் யாரை வணங்கணும், அக்னியை வணங்கணும், சூரியனை வணங்கணும், ஆச்சாரியரை வணங்கணும், கோ வணங்கணும், விப்ர வணங்கணும், குருவை வணங்கணும், விருத்த வணங்கணும், விருத்தன வயதானவர்களை, சுரான் தேவர்களை வணங்கணும். எப்படி பணத்தோடு எப்படி கண்டிஷனோட வணங்கணும், சுச்சி மனதுடன். உடம்பு சுத்தம், பகிர் சுத்தம், ஆந்திர சுத்தம் அது எடுக்கணும். சமாஹிதக மன ஒருமைப்பாட்டு, வேற எங்கேயும் கான்சன்ட்ரேஷன் இல்லாம அது அவரை அது அந்த சமாஹித புத்தியோ மனதுடன் உபாசித்த. எப்போ, சந்தியே எல்லா காலத்திலும் வணங்கணும். யதா வாக்கு
வாக்கட்டுப்பாடுடன் வணங்குனீங்கன்னா இவங்களுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிடும். இந்த வாக்கு கட்டுப்பாடு இல்லாம லொடலோடன்னு பேசிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்க நேருக்கு நேர் போய் அவங்க காலையே தொட்டால் நமக்கு அனுகிரகம் கிடைக்காது. வாக் கட்டுப்பாடு, வாக் தபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் த அனுகிரகா ஃப்ரம் சுவாமிஜி. சுவாமிஜியா மகான்னு சொல்லணும். எந்த மகானா இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து நீங்க வாங்கணும்னீங்கன்னா முதல்ல யூ மஸ்ட் பி குவாலிஃபைட் எனஃப் டு கெட் தட் அனுகிரகா. அவரு அனுகிரகம் பண்ணிட்டே தாங்க இருப்பாரு. நாம அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோமா, அதுதான் முக்கியம். அந்த டெரிட்டரின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டெரிட்டரிக்குள்ள வந்துட்டோமா, அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னா நீங்க வணங்குறீங்கன்னா அது அனுகிரகம் கிடைக்கும். பிளாட்ஃபார்ம் தான் என்னது? சுத்தமான மனம் இருக்கணும், மன ஒருமைப்பாடு இருக்கணும், வாக்தபஸ் இருக்கணும். இந்த பிளாட்ஃபார்மில் நின்னீங்கன்னா அவங்கள வணங்கும் போது யாருது அக்னியை வணங்கினாலும் சரி, யாருக்கு வணங்கினாலும் சரி, ஆச்சாரியை வணங்குறீங்க, குருவை வணங்குறீங்க, பிராமணனை யாரை வணங்கினாலும் அந்த அனுகிரகம் உங்களுக்கு வரும். அப்போ ஆப்போசிட்டா போட்டு பாருங்க. மனதில் சுத்தம் இல்லாமல், மன ஒருமைப்பாடு இல்லாமல், வாக்கட்டுப்பாடு இல்லாமல் நீங்க யாருகால விழுந்தாலும் அனுகிரகம் கிடைக்காது. அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம கொண்டு நிறுத்திக்கணும். அந்த டெரிட்டரிக்குள்ள வந்த அப்புறம் எல்லாம் தானா நடக்கும். அதான் சொல்றாரு பணிவு. இது எந்த வயசுல இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு? அந்த காலத்துல ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது நாம இன்னைக்கு 45 வயசு 50 வயசுல என்னென்ன காதல உழுகுது. அட்லீஸ்ட் இப்பவாச்சும் உழுகுதுன்னு நினைச்சுக்கோ. இல்லைன்னா அது இல்லாத போயிருக்கு, வெட்டியா போயிருக்கு பொழப்பு. என்ன சொல்ல அப்படி போயிருக்கு. அது இப்ப அது காதல் உழுகுது. இது எப்ப நம்மளுடைய கலாச்சாரம் பாருங்க, எந்த வயசுல இதை சொல்லி கொடுக்குறாங்கன்னு. அதை விட்டதுதான் இன்னைக்கு இத்தனை பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஆச்சாரிய மாபிஜானியாத்தே ந அவமன்யேத கர்ஹி சித்து ந மத்திய புத்தி ஆசூயேத்த சர்வ தேவமயக குரு. குருனுடைய மதிப்பு என்ன? ஹூ இஸ் குரு? அவரை ஒரு சாதாரண மனிதனாக, கை காலு உடைய மனிதனாக பார்க்காத. அவர் சாதாரணமா தான் கண்ணுக்கு தெரிவாரு. எல்லா மனிதர்களை போலதான் அவரும் கண்ணுக்கு தெரிவாரு. ஆனா அவர் சாதாரண மனிதன் அல்ல. எல்லா தேவதைகளுடைய கூட்டு அம்சம் தான் குருங்கிறவர். அதான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஆச்சாரிய மாம் விஜானியாத்து. என்னை ஆசிரியராக, மாமனாரு அவர் தன்னையே சொல்லிக்கிறாரு. மாம் என்னை நீ எப்படி பார்க்கணும்? கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் பக்ஷமெல்லாம் படைச்சு வணங்குற மாதிரி பார்க்காது. இதுக்கு வந்துட்டோம் இல்லையா, வேதாந்தத்துல வந்துட்டோம் இல்லையா, என்னை எப்படி நீ பார்க்கணும்? பச்சனை சாப்பிட்ற குழந்தையாவே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் கொடுத்து அது வழிபாடுகள் தேவை, அதெல்லாம் அவசியம் இல்லை. சொல்ல கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும். கிருஷ்ண ஜெயந்தி எப்போ நான் ஒரு பீப்புள் பார்த்தீங்கன்னா அதோட நின்னுறாங்க. அதுக்கு மேல கிருஷ்ணர் என்ன பகவத்கீதையா? நோ நோ நோ. கிருஷ்ண ஜெயந்தி நாங்க எங்க பச்சனை அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன், எங்க பகவத்கீதை கிளாஸ் வாங்க ஐயோ அதோட நின்னுக்கிறது. பச்சனம் 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 வழிபாடு. அப்புறம் நாங்க அப்படி பண்ண, அந்த பச்சன் பண்ண, இந்த பச்சன் பண்ண, அதெல்லாம் ஓகே. எங்க பகவத்கீதை கிளாஸுக்கு வரீங்களா? ஐயோ பகவத்கீதை சாண்டிங் சொல்லி கொடுங்க, ஓகே. அந்த மீனிங்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் தேவை. அப்படி சொல்றவங்களே நம்ம பார்க்கணும். இவர் என்ன சொல்றாரு? மாம் ஆச்சாரியம் விஜானியாத்து, என்னை நீ ஆசிரியராக உணர வேண்டும். அவரே சொல்லிக்கிறார். இந்த லைன் எல்லாம் அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி வீட்டு ஒட்டணும். என்ன என்னை நீ எப்படி பாரு? ஆச்சாரியராக பாரு. பச்சனை கொடுத்து என்னை குழந்தையாவே வச்சிருக்காத. எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி வந்தனால சொல்றேன், குழந்தையாவே நீ வச்சிட்டு இருக்காத. உனக்கு குழந்தை வேணும்னா நீ வேண்ட, ஓகே, குழந்தை தர்றேன், அதெல்லாம் ஓகே. என்னை அது மாதிரியே பார்க்காத, ஆச்சாரியராக பாரு. அறிந்துகொள், தெரிஞ்சுக்கோ. விஜயானங்க தெரிந்துக்கோ, என்னை அவர் ஆச்சாரியரா பாரு. ஜெகத் குருவாக பாரு. இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற குருவா என்னை பாரு. மாறு தட்டிக்கிறார் அவரும் பாவம். இதை விட என்னங்க சொல்லுவாரு கிருஷ்ணர்? என்னை அப்படி பாரு, அப்படி பாரு. அடுத்து என்ன சொல்லுவாருங்க? கர்ஹி சித்து ந மத்திய புத்தி. சில சமயம் பார்த்தீங்கன்னா சில ஆச்சாரியர்கள் கர்ஹி சித்து, ஏதோ 1-2 பேரு ஆச்சாரியருங்கிற தன்மையை இழந்து நடந்துக்கிறத நம்ம பார்க்கலாம். அவருடைய தன்மை இழந்து அவர் நடந்துக்கலாம். கர்ஹி சித்து ஏதோ 1-2ங்கிறார். 1-2 ஆசாரியர்கள் எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையும் என்ன அவர் தன்னுடைய நிலை நவரி மாறி நடந்துக்கிட்டாலும் என்ன பண்ணாத? மத்திய புத்தி, இளிய சொற்களை ஆசூரியத்து, அவரை திட்டக்கூடாது, இழிவாக பேசக்கூடாது. அவரு அத என்ன சொல்றது, அவரு பாவம்
அவர் அதை செய்யக்கூடாது செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஒரு ஆச்சாரியர் இருக்கார், எது செய்யக்கூடாது செய்யறாரு, ஓகே. ஆனா நீ அது அது அவர் வாவம், அது அவராச்சு, ஈஸ்வரனாச்சு ஆச்சுங்களா. நாம் என்ன பண்ணக்கூடாது, நீ அவரை நிந்திக்க கூடாது. நமக்கு நம்மளுடைய லட்சியம் தான் முக்கியமே தவிர அவரை இழிவு அவமதித்தல் பண்ண கூடாது. அவரிடம் இருக்கிற வித்தியை அவமதிக்க கூடாது. எந்த புத்தியில நீ பண்ணிடுவ, மத்தியக புத்தி சர்வ தேவமயக குரு. ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவரு, சர்வ தேவமயகா, எல்லா தேவர்களினுடைய சேர்ந்த உருவம் தான் குரு. எல்லா சர்வ தேவமயக குரு, சர்வ தேவமயக குரு. அட்ஜெக்டிவ், குருவுக்கு அட்ஜெக்டிவ் யாரு, எல்லா தேவர்களினுடைய சேர்ந்த உருவம் தான் குரு. சோ அந்த குரு மேல இருக்கிற மதிப்பை நீ அவரை என்ன சொல்லுது, இழி சொல்லிடாத, அவரை திட்டிராத அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். என்ன இருந்தாலும் அவர் என்ன ஆறு உனக்கு குரு. அவமதித்தல் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுற. கருக்கி சித்துனா எப்பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர் தன்னுடைய நிலைமையிலிருந்து தவறினார் அப்படின்னா, ஸ்டேட்டஸ், அந்த ஆசிரியருக்கு உண்டான ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருந்தானா, மத்திய புத்தி என்னது, ஆசிரியர் ஒரு மனிதன் தானே என்ற எண்ணத்தில், அறிவு என்ற எண்ணத்தில் அவரை இழிவு சொல் யூஸ் பண்ணி பேசிடாத, அவமதிக்கிற மாதிரி நடந்துக்காத, இழிவு சொல் பேசிடாத, அவ்வளவுதான். ஆசூரியத்தை அந்த ஒரு வேர்டு விட்டு வந்துட்டேன். பொறாமைப்படக்கூடாது. ஒரு குருவை பார்த்து பொறாமப்படக்கூடாது. எங்க குருவை பார்த்து பொறாமப்படுவாங்களா, இருக்கிறனால தாங்க கிருஷ்ணன் சொல்றாரு. ஏன்னா நாம நினைச்சுப்போம், எங்க யாராவது குருவை பார்த்து பொறாமப்படுவாங்களான்னு, இருக்கிறதுனால தானே சொல்றாரு. அப்படி யோசனை பாருங்க. அசூரியான்னு சொல்லும்ல, பொறாமைப்படக்கூடாது. ஒரு குருவை பார்த்து பொறாமப்படக்கூடாது. முதல்ல இருக்கிறது மத்திய புத்தினால மங்கின புத்தியில என்ன பண்ணிடாத, அவரை திட்டிராத, இழி சொல்ல பேசிடாத, அவரை பார்த்து. ஏன்னா பொறாமப்படுற நிலையில் அவர் இருப்பார், கண்டிப்பா இருப்பார். பொறாமைங்க நமக்கு ஊறி போனது. ஏன்னா மனம் நம்மளை விட பெரிதா இருக்கிற இடத்த ஆசையா பார்க்கும். அதை அடைய முடியாத போது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடுது, பொறாம வந்துடும். அப்போ ஆசிரியர் பார்க்கும்போது, அவருடைய திறமைகளை பார்க்கும்போது மனசுல என்ன ஆகும், காதுல புசுன்னு கொஞ்சம் போகும் பிகினிங்ல. இது எப்படிப்பா, இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க, நம்மளால முடியும். உடனே கம்பாரிசன் வேற, இது நம்மளால பண்ண முடியுமா, நமக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிற மனம் என்ன ஆயிரும். ஏன்னா ஆசிரியரை பார்த்து நீங்க பொறாமப்பட ஆரம்பிச்சீங்கன்னா, the gap between you அந்த ஸ்ரத்தையெல்லாம் போயிடும். அந்த பொறாமைங்கிற குணம் உள்ள வந்தது வச்சு செஞ்சிடுது. ஏன்னா அந்த ஸ்ரத்தை, ஏன்னா ஸ்ரத்தாவா லபத்தே ஞானம். குருவை யார் நம்புறானோ அவனுக்கு தான் ஞானம்ட்டாரு. அந்த ஸ்ரத்தா வரணும்னா அவரை நீங்க தேவதையா பாக்குற வரைக்கும், அவர் மனிதன் இல்ல, ஒரு தேவதையா பாத்தீங்கன்னா இன்னும் கிட்ட வந்துகிட்டே இருப்பீங்க. அந்த குரு கிட்ட ரீச் ஆகிட்டே இருப்பீங்க. எப்போ அவர் ஒரு தேவதையாக பார்த்து, அது ஒரு தேவதையா சொன்னார் அவரு, சர்வ எல்லா தேவதைகளுடைய கூட்டு உருவம் தான் அவரு. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்ரத்தா கிட்ட போறதுன்னா அந்த ஸ்ரத்தா அதிகமாயிட்டே போகும். அவர் ஒரு சாதாரண மனிதனா பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு சாதாரண மனிதன், அவரும் ஒரு சாதாரண மனிதன். கடவுளை, அவருக்கு மட்டும் எதுக்கு இத்தனை டேலண்ட், அவர் மட்டும் இப்படி வைக்கிறார், இப்படி சொல்றாரு, இப்படி பேசுறாரு, இப்படி நடந்துக்கிறாரு, பொறாமப்பட்டீங்கன்னா ஆசூரிய பட்ட பொறாமப்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரத்தா போயிடும். அந்த பொறாமைங்க கூட எதை அழிச்சிடும், ஸ்ரத்தை எல்லாம் வச்சு செஞ்சிடும். அப்ப என்ன ஆகும், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரோத். நீங்க குருவை பார்த்து பொறாமப்படுறீங்கன்னா குருவுக்கு ஒண்ணுமே இல்லை, நஷ்டப்படுறது சிஷ்யர். அவருக்கு என்னங்க, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்தில் நான் விழாம இருக்கணும்னா அவரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இல்ல பொறாமப்படுற அளவுக்கு அவர் இருந்தா தான் பொறாம வரும். இல்ல அவர் தப்பு பண்றதா இருக்க வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணிடக்கூடாது, கீழான சொற்களை போட்டு அவமதிகள் பண்ற மாதிரி, அவர் அவமரியாதை பண்ற மாதிரியோ அல்லது அவர் கிரிட்டிசைஸ் பண்றதோ கூடாது. அதனால பாதிக்கப்படுறது சிஷியனா தவிர குரு கிடையாது. இப்படி எல்லாம் இருந்தா அந்த மனிதனுக்கு என்ன சொல்லுது, அந்த குரு மோட்சத்தை பெறாரோ இல்லையோ, இந்த சிஷ்யன் என்ன பண்ணிடுவான், மோட்சத்தை பெற்றுட்டு போயிட்டு. இந்த குவாலிபிகேஷனோட ஒரு சிஷ்யன் இருந்தால். அடுத்த ஸ்லோகம் உங்களுக்கு 30 வரைக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமம் தான். இன்னும் 3 ஸ்லோகம் இருக்கு. இதுல என்ன சொல்றாரு, வந்துட்டாரு. உணவு
உணவு கட்டுப்பாடு. ஸ்டூடெண்ட் லைஃப்ல உணவு கட்டுப்பாடு. சாயம் பிராத உபானிய பைக்ஷ்யம் தஸ்மை நிவேதயேத் எத் ச அந்யத் அபி அனுஞாத்தம் உபயுஞ்சீத சையத. இது இந்த காலத்துல ஒத்து வராதுங்க. அந்த காலத்துல எப்படி ஆச்சாரியர் போய் வெளியில அக்ரஹாரத்துக்கு அனுப்புவாரு. யார் யார் வீட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்கோ வாங்கிட்டு வரணும். அந்த பையன் வாங்கிட்டு வந்து குருட்டு கொடுத்துடணும். வயிற வழியிலே நல்லா இருக்குல்ல, வாயில ஓட்டலாம் என்ஜாய் பண்ணிடக்கூடாது. அப்படியே கொண்டாந்து குருட்டு கொடுக்கணும். உணவு கட்டுப்பாடு எப்படி பழக்கிருக்காரு பாருங்க. பசி வயிற்று கில்லும், கையில சோறு இருக்கும், ஆனா அள்ளி போடக்கூடாது. எதுக்கு பழக்கிறாரு? அடக்கம். நாக்கை அடக்கினால் நாளும் அடங்கும். முதல்ல இது அடக்கு, கொண்டாந்து என்கிட்ட கொடு, அப்புறம் இது சாப்பிட்டுருவாரு. சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பங்கு போடுவார். போட்டு 10 ஸ்டூடெண்ட்னா 10 பிரிச்சுடுவார். அது வயிறு நம்புதா வயிறு நம்பலையாங்கிறதெல்லாம் கவலை கிடையாது. உணவே அப்படித்தாங்க. வயிறு நம்ப சாப்பிட்டா தான் நிறைய பேர் நினச்சிக்கிற சத்துன்னு. அப்படிலாம் கிடையாது. அது வயிறு நம்புதா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை. அதை இந்த ஆட்டிடியூடோட குரு கொடுப்பாரு. அது 2 கவலை வரலாம், 3 கவலை வரலாம். ஏன்னா எவ்வளோ சாப்பாடுங்கிறது யாருக்கு தெரியும்? வருது 4 வீட்டில் எடுக்கிறா, அது எவ்வளோ வருதோ அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கும். அது எவ்வளோ இருக்கோ சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி குருகுலத்தில் வழங்கின பையன் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கொண்டாட்டி எதாவது சோத்துக்கு சண்டை போடுவானா என்ன? யோசனை பாருங்க. வளர்ப்பு எப்படின்னு பாருங்க. உனக்கு அது பண்ண தெரியல, இது பண்ண தெரியல, அவங்கெல்லாம் அதை பண்றாங்க, நெட்ல வந்து இப்படி பாரு, அதை செஞ்சு ஓடு, இதை செஞ்சு சண்டை. இதுலயே பாதி பெரிய சண்டை என்னங்கானே சோத்து சண்டை. இந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருந்தா அவன் அதுல ஒரு நிறைவை கண்டிருப்பான். எனக்கு பாரு, எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுப்பேன். இவ்வளவு எல்லாம் அது மாமி ஒரு வீட்டுல சப்பாத்தி, ஒரு வீட்டுல பூரி, அப்படித்தாங்க இருக்கும். பூரி குழம்பு. ஒரு வீட்டுல மாமி என்ன போட்டிருப்பா? சப்பாத்தி குருமா. அப்புறம் இன்னொரு மாமி என்ன போட்டிருப்பா? பூரி. இன்னொன்னு தக்காளி சாதம், இன்னொன்னு எலுமிச்சோள சாதம். இப்படித்தாங்க எல்லா வீட்டையும் சோறாக்குவாங்க. அந்த பையன் அதை தாங்க வாங்கிட்டு வருவான். அவர் அதை தாங்க பிரிச்சு கொடுப்பாரு. அந்த பையன் எப்படிங்க சாப்பிட்டுருப்பான்? நாக்கு அங்கேயே அடக்கிடுவாரு. குரு அங்கேயே அடக்கிடுவாரு. அப்போ அங்க அடங்குற நாக்கு ஆயுசுக்கு எப்படி இருக்கும்? அப்போ நாக்கு அடங்கும் போது மற்ற நாள் என்ன ஆயிருது? அவனுக்கு ஈஸியா அடங்கி. மற்ற நாள் இந்திரியங்களை சொல்றேங்க. நாக்கை அடக்கினால் 4 மடங்குன்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 5. நாக்கு அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் குரு நாக்கை வந்து சின்ன வயசுலயே கட்டுப்படுத்திடுவாரு. அப்ப மிச்ச நாள் என்ன ஆகும் அவனுக்கு? ஆட்டோமேட்டிக். இங்க இந்த காலத்துல என்ன, குழந்தை எழுதி சொன்ன உனக்கு இன்னைக்கு என்ன வேண்டா சாமி, அப்புறம் தான் கிச்சனுக்கே போறது. எப்படி அது நாக்கு அடக்கிறது? அது எப்படி நாள் அடங்க போகுது? அது எப்படி ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது? நாக்கு அடக்கிறது எதுக்கு குரு பண்றாரு? நம்ம வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்றாங்க. அவரு குழந்தைக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கணும். அவர் என்ன சாடிஸ்டா? நீ இந்த மாதிரி சாப்பிட வைக்கிறதுக்கு அவர் என்ன சாடிஸ்டா? நீ ஃபியூச்சர்ல சந்தோஷமா எது கிடைத்தாலும், சொந்த மனைவி எப்படிப்பட்ட மனைவி வந்து எப்படி ஆக்கி போட்டாலும் சந்தோஷமா சாப்பிடணும்னா அவனை இங்கேயே நீ பழகு. ஏதோ ஊறி ஒரு ரூபாய் இருக்கும், சப்பாத்தி ஒரு ரூபாய் கிடைக்கும், அது எல்லாம் போட்டு பேசிட்டாரா என்ன அது தெரியல. அந்த காலத்துல போய் பார்த்தா தெரியும். தனித்தனி வச்சு கொடுத்தாரா இல்ல எல்லாத்தையும் கூட ஒன்னா பேசி ஒரு கவலை எடுத்தாது. அந்த கவலத்துக்குள்ள பூரி இருக்கும், சப்பாத்தி இருக்கும், குருமா இருக்கும், ஊரி குழம்பு இருக்கும், சோறு இருக்கும், தக்காளி சோறு இருக்கும், எலுமிச்சம்பழம் சோறு ஒரு உருண்டையா கொடுத்தாரோ இல்ல ஏதோ பூரி பிச்சு கொடுத்தாரோ நமக்கு தெரியாது. எப்படி கொடுத்திருந்தாலும் அரை வயிறு தான் நம்பி இருந்தாலும் 1/4 வயிறு தான் சில நாள் கிடைக்குங்க அந்த குழந்தைக்கு. அங்க போட்டதானே பிரிச்சு கொடுப்பாரு. அதுல மகிழ்ச்சி, அதுல வந்து அதை சாப்பிட்டு அவனுக்குள்ள நிறைவை எப்படி பெறுன்னு சொல்லி கொடுத்துருவாரு. அப்பதான் ஃபியூச்சர் அவனுக்கு. ஏன் அப்படி சொல்லி கொடுத்தாரு? ஃபியூச்சர்ல என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதை அவனால என்ன பண்ண முடியும்? என்ஜாய் பண்ண முடியும். நாக்கு அடக்கணும், அதை குருவே அடக்கிடுவாரு. அப்ப அவனுக்கு ஈஸியா கண்ணு காதல என்னது ரொம்ப ஈஸியா அடக்கிடும். அது பெருசா அவன் எஃபர்ட் போடவே. ஆனா இந்த காலத்துல எப்படி வளர்த்துறன்னு மட்டும் நீங்க பாத்துக்குங்க, உங்களுக்கு அது எல்லாமே தெரியும். கதை சொல்ல எழுப்பிடும் போதே இன்னைக்கு என்ன கண்ணு வேணும். இது வந்து குட் பேரண்டிங் நினைச்சிட்டு இருக்காங்க. வெரி வெரி பேட் பேரண்டிங். குட்டி செவர் பண்றதே நாம தான். அந்த குழந்தைக்கு நாக்கு அப்படியே, அந்த நாக்கு இந்திரியத்தை அப்படியே தூக்கி விட்டு நல்லா வளர்த்திட வேண்டியது. அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு என்ன சொல்லுவான்? ஐயோ இவ ஆக்கிற சோறு என்னால் திங்கவே முடியல. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஏன்னா சோத்துல மட்டுங்க பிரச்சனைனா லைஃப் சேர்ந்து வாழ முடியாது. வேற எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பசி எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்றது? அட்ஜஸ்ட்ங்கிற வேர்டு cannot reach the word பசி. அட்ஜஸ்ட் cannot reach the word பசி. அப்ப அந்த பசி ஆறணும்னா எது கிடைச்சாலும் சாப்பிட்டு இருக்கிற, அதுக்கு நாம எங்க ஹைஜீனிக்கா அதெல்லாம் மேட்டர் என்ன, குளிச்சுட்டு சமைக்கணும், ஆச்சாரமா சமைக்கணும், அதெல்லாம் ஓகே. டேஸ்ட் டேஸ்ட் எதற்கு பின்னாலே போக வச்சுட்ட குழந்தைகளை? டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட்.
அது ஹைஜீனிக்கா அல்லது அது ஹெல்த்தியா இல்லைன்னா இத்தனை சிப்ஸ் டப்பா ஒவ்வொரு சிப்ஸ் பேக்கெட் ஒரு கடையில் தொங்குங்களாங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்காமங்க. நீங்கள் ஒரு மளிகை கடையிலையும் பாருங்க, அப்படியே ரோவா சிப்ஸ் பாக்கெட்டா தொங்குது. அந்த பாக்கெட்டை பார்த்தாவே எனக்கு பக்குங்க. ஐயோ இத்தனை உப்பு, இத்தனை அந்த நாக்கு வந்து அப்படியே அடிக்ட் ஆகுங்க. அதுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிரும். லிங்கரிங் டேஸ்ட்டுக்கு அப்படியே அடிக்ட் ஆயிரும். அந்த சிப்ஸ் அந்த லிங்கரிங் பழகிடுச்சுன்னா நீங்க சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் ஊத்துங்க, ஏங்க ஏன் நாக்கு எதுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு? அந்த டேஸ்ட்டுக்கு, அந்த டேஸ்ட்ல காமிக்கவே கூடாது. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஃபுட்டு. அதுக்கு என்ன சொல்றாரு, மீனிங் மட்டும் எழுதிக்கலாம். சாயம் பிராத்தக உபாசீத்த. சாயம்னா சாயங்காலம், பிராத்தகன்னா காலையில. உபாசித்தனை எடுத்துட்டு வந்த பிச்சை, அதாவது பிக்ஷம். பிக்ஷம் உபாசினா பைக்ஷம்னா பிச்சை எடுத்துட்டு வந்த. சாயம் பிராத்தக சாயங்காலம் 2 வேளை போவாங்க போல் இருக்கு. அப்போ அந்த காலத்துல காலையில ஒரு தடவை போய் எடுத்துட்டு வருது, சாயங்காலம் ஒரு ஒன்லி 2 டைம் ஃபுட்டு. அப்ப சாயம் பிராத்தக உபா நீ என்ன, உபா நீ என்ன எடுத்துட்டு வந்தன்னு அர்த்தம். எதை எடுத்துட்டு வந்த? பைக்ஷியம், பிச்சை எடுத்துட்டு வந்த அந்த சாப்பாட்டை. தஸ்மை நிவேதயேத், குருவுக்கு முன்னால நிவேதனம் பண்ணிடணும். எதை போய் நீ சாப்பாட்டு எடுத்துட்டு வரையோ நிவேதனம் பண்ணிடணும். அப்ப எச்ச பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். வர வழியில் என்ன பண்ணிடக்கூடாது, ஏன்னா எச்ச பண்ணியிருந்தாலும் அது நிவேதனம் ஆகாது. ஸோ எச்ச பண்ணாம கொண்டாந்து அவர்கிட்ட வச்சிடணும். தஸ்மைன்னு அந்த இடத்துல யாரு? குருவிடம். தஸ்மை நிவேதயேத்த, சமர்ப்பணம் பண்ணிரு. அடுத்தது எத்துச்ச அந்நியத்து. அப்பி இப்ப அந்நியத்து, இப்ப அந்த பையன் போறான், அவங்க என்ன பண்ணலாம்? இறக்கப்பட்டு ஒரு ட்ரெஸ் கொடுக்கலாம் இல்லைங்களா? அந்த பையனுக்கு தினம் பிச்சை எடுக்க வரானே, துணியெல்லாம் போட்டிருக்கான ட்ரெஸ் கொடுக்கலாம், இல்லை பேனா கொடுக்கும். இந்த காலமாக இருந்தால் பேனா கொடுக்கலாம், பென்சில் கொடுக்கலாம். அந்த காலமாக இருந்தால் மான்தோல் கொடுக்கலாம். ஏன்னா அந்த காலத்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்னங்கிறது ஏதோ ஒன்று அவர் கொடுக்குறான்னு வச்சுக்கலேன். அந்த வீட்டுக்காரங்க படிக்கிற பையன் வர்றான், பழைய சட்டை போட்டிருக்கான்னு ஒத்து சட்டையோ இல்லை அந்த எழுதுறதுக்கு வச்சுக்கிறான்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதையும் கொண்டாந்து குருவிட்ட கொடுத்துடணும் அந்த பையன். இப்போ எதை காமிக்குது சாஸ்திரம்? பொருள்கள் மீது பற்று அந்த வயசுல வரக்கூடாது. அவங்க கொடுத்தனே இந்த குழந்தைங்க எனக்கு கொடுத்தாங்க உடனே என்ன பண்ணு, இந்த காலத்து குழந்தை கேட்டு பாருங்க, நான் எங்களுக்கு அம்மா அப்பாட்ட கொண்டு கொடுக்குறேன், அது எனக்கு கொடுத்தது, அது என்னது, முடிச்சு போச்ச கதை. எப்ப என்னதுன்னு அந்த குழந்தை வளருதோ அதனோட அழிவுக்கு பேரண்ட்ஸே தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. அதான் சொல்ற பாருங்க, அந்நியன்னு அப்பி வேற ஏதாவது அவங்க கொடுத்தாலும், அந்நியத்து அப்பி வேற ஏதாவது கொடுத்தாலும், அனுஞாத்தம் குருக்கு, அந்த குரு கிட்ட கொண்டு அடுனா குருக்கு தெரிவிச்சிடணும். அனுஞாத்தம் என்ன? அவங்க கொடுத்தத குரு கிட்ட சொல்லிடணும். ஏன் மறைச்சு வச்சுக்கலாம் இல்லையா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. குரு கிட்ட காமிச்சிடணும். குருவுடைய அனுமதி பெற்றுட்டு உபயுஜீத்த அப்புறம் வாங்கிக்கணும். அவர் பார்த்து டேய் நீயே வச்சுக்கனாலும் வச்சுக்கணும், டேய் இவன் உனக்கு இல்லடா, உனக்கு சட்டை இருக்குடா, அந்த பையனுக்கு சட்டையிலேயே அந்த சட்டையை வாங்கி இன்னொருத்தர் கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கணும், ஏத்துக்க பழக்கிடுவாரு. எவ்வளோ ஈஸியாக நம்ம பேரண்ட்ஸ் அந்த காலத்தில் ஈஸியாக இருந்திருக்காங்க பாருங்க. இதையெல்லாம் குருவிதலை மேலே பணங்கா கட்ட வச்ச மாதிரி நாம் எல்லாம் பழக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் குருவே எல்லாம் சொல்லி கொடுத்துருவார். சாப்பாடுனா இப்படி தான் சாப்பிடணும், பொருள்கள் மீது உனக்கு பற்று இருக்கக்கூடாது, யார் உனக்கு கொடுத்தாலும் அதை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துடணும், நான் பார்த்து உனக்கும் கொடுப்பேன், ஏன்னா உனக்கு இல்லைன்னா உனக்கு கொடுப்பேன், இல்லை இன்னொருத்தருக்கு இல்லைன்னா அவனுக்கு கொடுத்தாலும் அந்த பையன் என்ன பண்ணணும், சரின்னு பழகணும், சந்தோஷத்தோடு சரின்னு ஷேரிங். அப்போ என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஷேரிங். என்ன ஒரு உன்னதமான வளர்ப்பு பாரத பூமியோட வளர்ப்புன்னு பாருங்க. இதை போய் விட்டுட்டு நம்ம போய் வெஸ்டர்ன் உளுந்தாம் பாருங்க, வெட்டியா போ வெஸ்டர்ன் கல்ச்சர்னு போயிட்டீங்கன்னா நம்ம இந்த நிலைக்கு வந்ததுக்கு இதுதான் காரணம். அப்புறம் உபயுஜித் அப்புறம் என்ன சொல்றாரு, சையத எப்படி இருக்கணும், சையதக அப்படின்னாங்க கட்டுப்பாடை உடையவனாக இருக்கணும். எதுல என்ன உணவு கொடுத்தாலும் அங்கே வாங்கிக்க தெரியணும். என்ன மாமி நேற்று இப்போ எலுமிச்சை பழம் சோறு, இன்னைக்கு எலுமிச்சை பழம், யார் மாமி திங்கிறதுன்னு அங்கேயும் கேட்கக்கூடாது. கட்டுப்பாடு அங்கே வாங்குற இடத்துல இருக்கணும். வர்ற வழியில ஐயோ பசிக்குதுன்னு 2 வாய் எடுத்து போட்டக்கூடாது. கட்டுப்பாடு. பசி உச்சகட்டத்தில் இருந்தாலும் கட்டுப்பாடு. அதை கொண்டாந்து சுவாமிஜிட்டு கொடுத்து அவர் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட்டீஸ் வேற. இங்கே நமக்கு பசி உயிர் போல போயிட்டு இருக்கும், அவர் சாப்பிட்டு முடிவு வரைக்கும் கட்டுப்பாடு 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 கட்டுப்பாடு. நோ கம்ஃபர்ட் ஜோன். இது நீங்க இந்த காலத்துல நினைச்சீங்கன்னா குழந்தைகளை கம்ஃபர்ட் ஜோன்ல விடாதீங்க. அதை தான் நம்ம கண்டுபிடி. இப்ப போய் நீங்க போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு விட நம்ம குழந்தைய அனுப்ப முடியும்? அப்ப இந்த காலத்துல எப்படி இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறது, கம்ஃபர்ட் ஜோன்ல விட்டுறாதீங்க, கட்டுப்பாட்டுல வளர்த்துங்க. எங்க சாப்பாடு வாங்கும் போது கட்டுப்பாடா, வரும்போதும் கட்டுப்பாடா, திருப்பி கொண்டாந்து கொடுக்கும் போதும் கட்டுப்பாடா, திருப்பி
அவனுக்கு அதாவது இந்த காலத்துக்கு அந்த மாதிரி அவனுக்கு எச்சா கொடுக்குறாரு குருச்சி, எனக்கு சாப்பாடு கம்மியா கொடுக்குறாரு. அதுவும் கிடையாது. என்ன கொடுக்குறாரு, உன் உடம்புக்கு இவ்வளவு போகுதுன்னா அவ்வளவுதான் சாப்பிடணும். ஒரு குழந்தைக்கு 2 கொடுப்பாரு கவலம், ஒரு குழந்தைக்கு 1 கவலம் கொடுப்பாரு. அதையும் அந்த குழந்தை ஏத்துக்கணும். அப்படி ட்ரைனிங் கொடுப்பாரு. உடனே மனசு என்ன தோணும், ஏன்ஜி அவனுக்கு மட்டும் 2 உருண்டை 2 லட்டு எனக்கு 1 லட்டா, கேட்க கூடாது. கட்டுப்பாடு எப்படி பழக்கி இருக்காருன்னு பாருங்க. அப்புறம் சாப்பிடும் போதும் என்ன கிடைக்குதோ அது வாங்கிக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்தாலும் எது கொண்டு வந்தாலும் ஷேர் பண்ணணும். யாருக்கு இல்லையோ கொடுக்கணும். இந்த காலத்து பேரண்ட்ஸ்னால எல்லாம் முயற்சி பண்றீங்களே, முடியுதாங்க? இதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்க. இதுல தாங்க எங்க பையனை வளர்த்தோம்னு நினைக்கிறான். முடியுதா? முடியவே முடியாது. ஏன்? நாம எப்படி டீச் பண்ணுவோம்? பந்தம். பையனோட என்ன பண்ணிட்டோம், எம்பையன்னு பந்தத்தோட எம்புள்ள எம்பையங்கிற அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க. அது நீ அதனாலதான் உங்க பையன் உங்க பேச்ச கேட்கறது இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, பையன் உங்க பேச்ச கேட்கலாம் வாழில்லை. எந்த குழந்தைய மண்ணில் பிறக்கும் போது அம்மா அப்பா பேச்ச கேட்க கூடாதுன்னு அது பிறக்கலை. ஆனா கேட்கலையே, ஏன்? ஃபர்ஸ்ட் பிரச்சனை எங்கிட்ட இருக்கு, பந்தம், அட்டாச்மெண்ட். அப்ப என்ன பண்ணும், எப்போ ஒரு தாய் அந்த பந்தத்தை விட்டுட்டு ஒரு குருஸ்தானத்துக்கு வந்து நிக்கிறாளோ, குருங்கிறவங்க ஆள் இல்லைங்க, அந்த ஆட்டிடியூட், குருங்கிற ஆட்டிடியூட். அந்த அம்மா அந்த பையனுக்கு முன்னால குருவா நிக்க முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அந்த பையன் சொன்ன பேச்ச அப்படியே கேட்பான். சோ அம்மானாலதான் பிரச்சனையே தவிர குழந்தைகிட்ட பிரச்சனை கிடையவே கிடையாது. நாம தான் ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ் ஆர் த பேரண்ட்ஸ். ஏன் என்ன எப்படி நாம நடந்துக்கிறோம்? பந்தம். அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, இத்தனை வகுப்பு படிக்கிறியே அந்த குழந்தைகிட்ட இருக்கிற பந்தத்தை விட்டு பாரு. அன்பு இல்லைங்க, அன்பு கொடுக்கணும். பந்தங்கிற இடத்துல மாட்டி வச்சிருக்கிறோம். அந்த பந்தத்தில் இருந்துட்டு நீங்க சொல்லி கொடுக்கறதுனால ஏதோ அது கேட்காது. நீங்க அந்த பந்தத்தை விட்டுட்டு குரு, அந்த குழந்தை நம்மள குருவா பாக்குற மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா யூ வில் பிகம் a குரு. பந்தத்தை விட்டுட்டு அந்த தாய் வெளியில வந்தாவே அவ என்னவா ஆயிடுவா, குரு. அப்ப அந்த குழந்தை கேட்கும். ஏன் இப்ப இந்த காலத்துல எங்க குருகுலம் இல்லைங்க, குழம்பைக்கு இருக்காது. என் குருகுலம் இருந்தா நான் விட்டுருக்கலாம். இந்த காலத்துல குழம்ப வேண்டாம். இப்ப நான் இந்த இருக்க சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைக்கு நான் என்னவா இருக்கு தெரியணும், குருவாக என்ன பண்ணணும், பந்தத்திலிருந்து வெளியில் வரணும். அப்புறம் விஷயங்கள் முதல்ல நாம கத்துக்கணும், நாம ரோல் மாடலா இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தை நம்மளை பார்த்து வளரும். நான் எனக்கு இப்படி நீ இப்படின்னா வளராது. சோ நான் அமைதியா இருக்கணும். குழந்தை எதிர்பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க அமைதியாகும், அது குழந்தை அமைதியா. குழந்தை சொல் பேச்சு கேட்கணும், நீங்க முதல்ல சொல் பேச்சு கேளுங்க, அது கேட்டுரும். இப்படித்தான் குழந்தைய கொண்டு போகணுமே தவிர இந்த காலத்துல உட்கார வச்சு சாப்பிட்ற டேபிள் உட்கார்ந்து அட்வைஸ் பண்றீங்க பாருங்க, அது எல்லாமே அவர்ஷனா தான் போயிட்டு இருக்கு. எல்லா குழந்தைகளையும் எதிர்ப்புறமா தான் போயிட்டு இருக்குது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எதிரி அது, நம்மள வந்து முதல் எதிரி அந்த குழந்தை நம்மளை பார்க்குது. அதுக்கு காரணம் நான், பேரண்ட் ஆகிய நான் மட்டும்தான். குழந்தைகளை தப்பு சொல்லாதீங்க, அதுங்களுக்கு எதுவும் தெரியாது. they are very ignorant people, very innocent. ignorant உச்சம். யாரை வேணாலும் நம்புவாங்க. அவங்களுடைய மெயின் இதே பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் நம்பக்கூடிய அந்த சக்தியோட தான் இறைவன் படைச்சிருக்காரு. ஏன்னா அந்த காலத்துக்கு அது தேவை. யாரை வேணாலும் நம்புவோம். 100% இன்னசென்ட், இக்னோரண்ட். தெய்வம் அதுக்கெல்லாம். குழந்தைகள் எல்லாமே பிறக்கும் தெய்வம் அதெல்லாம். அதை போய் நீங்க என்ன சொல்லாதீங்க. என்னைக்கும் ஒன்னா தப்பு வீட்டு நடந்திருக்கும், இல்லையா ஸ்கூல் நடந்திருக்கும், எங்கோ ஒரு பக்கம் தப்பு வீட்டில் தான் மெயின். ஸோ குழந்தைகளை தவறு சொல்லாதீங்க. தெரியலையா, புரியலையா, இந்த புரியலைன்னு அதை ஏங்கும் போது ஏன் புரியலன்னு திட்டக்கூடாது. இந்த புரியலையாவா சொல்லி தரவா, இன்னொரு தடவை கேளு, பிரச்சனை இல்லை, சால்வ். அப்ப சொல்லி கொடுத்து எப்ப சொல்லி கொடுத்து சும்மா எத்தனை சொல்லி கொடுத்து நான் அதை என்ன பண்ணும். ஸோ குழந்தைகள் வளர்ப்புல பேரண்டோடைய ரோல் அந்த காலத்துல குரு எடுத்துக்கிட்டாரு. இனி இந்த காலத்துல போய் குருகுலத்துக்குள்ள நீங்க தேட முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு தாய் என்னவா மாறி செய்யணும், குருவா மாறிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அவ்வளவுதானே. ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.